கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसके अनुग्रह सदा के लिए है। ஸோ கடந்த நாட்களில் நாம் வேதபட ஆராய்ச்சி கூட்டத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் சில காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். कई दिनों से हम मिलाप वाले तंबू के बारे में अध्ययन करते आ रहे हैं। ஸோ இந்த நாளில் கூட जो आज के दिनों में भी ஆசரிப்பு கூடாரத்தின் இன்னொரு காரியத்தை தியானிக்க போகிறோம். मिलाप वाले तंबू के और एक चीजों को हम अध्ययन करने वाले हैं। ஸோ ஆசரிப்பு கூடாரத்தில் तो मिलाप वाले तंबू में மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த महापवित्र स्थल के अंदर रहने वाले ஒரு உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருக்கிறது. एक वाचा के पेड़ी के बारे में हम देखते हैं। எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் हिब्रियो 9वां अध्याय में 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 4वां वचन को देखते समय அங்கு பொன்னார் செய்யப்பட்ட தூபகலசமும் उधर सोने से बनाई गई धूपदानी முழுவதும் பொற்களோடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. सोने से मंडा हुआ वाचा का संदूक था। அந்த பெட்டியிலே उस संदूक में மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் मन्ना से भरा हुआ सोने का बर्तन, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் हारून की छड़ी, உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. उसमें अपना वाचा की पट्टियां भी थी। சோ இந்த உடன்படிக்கை பெட்டியானது ये वाचा का संदूक மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். महापवित्र स्थल के अंदर रहा करके हम देखते அந்த हैं। மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த இந்த ஒரு பொருள் என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி தான். वो महापवित्र में रहा हुआ एक चीज बोलो तो ये वाचा का संदूक இந்த ही है। உடன்படிக்கை பெட்டியானது ये वाचा का संदूक இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. यीशु मसीह के एक चिन्ह में है। அதை போல वैसे ही அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கைக்கும் அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். हम उसके पीछे जाते हैं, मार्ग में चलते हैं, उनके लिए उसमें हम सीख लेते हैं। இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது वाचा का संदूक के बारे में देखते समय வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य 11 अध्याय उसका 19वां वचन को देखते समय பரலோகத்தில் ஒரு ஆலயம் திறக்கப்பட்டது. स्वर्ग में एक मंदिर खुला गया। தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. परमेश्वर का मंदिर स्वर्ग में है। அவருடைய ஆலயத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. उस मंदिर में वाचा का संदूक दिखाई दिया। அப்போ கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொன்ன உடன்படிக்கை பெட்டி परमेश्वर मूसा के लिए मूसा से कहा हुआ ये जो वाचा का संदूक பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியாகும். स्वर्ग में रहने वाला भी ये वाचा का संदूक वही है। அதனுடைய மாடல் தான், அதனுடைய மாதிரியை தான் இந்த உலகத்தில் அவர் படைக்க சொன்னார். उसके नमूने में ही ये जो दुनिया में उसको सृष्टि करने के लिए कहा। அப்படியே वैसे ही இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது பரலோகத்தின் மாதிரியா இருக்கிறது. ये जो वाचा का संदूक है स्वर्ग के तुल्य में है। அப்படியே நம்முடைய வாழ்க்கை கூட वैसा भी हमारा जीवन இந்த உடன்படிக்கை பெட்டியை போல மாறும் என்றால் वाचा का संदूक जैसा बनना है அது तो பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் மாதிரியா இருக்க முடியும். वो स्वर्ग में रहने वाला एक नमूने का समान होना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சோ நம்முடைய வாழ்க்கையானது हमारे जीवन ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்ல, एक ब्लूप्रिंट के जैसा नहीं। நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு போட்டோ காப்பி மாதிரி. हमारे जो जीवन है फोटोकॉपी के जैसा है। ஹalleluya हालेलुया। ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டார். ब्लूप्रिंट है वो यीशु मसीह आके चले गए। இப்போ போட்டோ காப்பி என்ன, நம்ம இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். फोटोकॉपी बोला तो यीशु मसीह के जैसा रहना है। இந்த உடன்படிக்கை பெட்டியில இயேசு கிறிஸ்துவின் சகல குணங்களும் இருந்தது. ये जो वाचा का संदूक में यीशु मसीह का सारे गुण था, இயேசு கிறிஸ்துவின் சகல கிரியைகளும் அதில் இருந்தது. यीशु मसीह का सारा क्रिया भी उसमें था। அப்ப அதே மாதிரியே தான் இன்னைக்கு நம்ம பின்பற்ற வேண்டும். उसी नमूने को हम पीछा करते हैं। ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது मिलाप वाले तंबू को देखते समय மூன்று பாகங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கும். उसमें 3 भाग अलग किया गया था। நமக்கு பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். जो आंगन और जो पवित्र स्थल और महापवित्र स्थल। இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. जो महापवित्र स्थल में ये जो वाचा का संदूक है, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆவியை குறிக்கிறது. ये महापवित्र स्थल बोला तो आत्मा को प्रकट करती है। அதே போல பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. जो पवित्र स्थल है हमारे आत्मा को प्रकट करती है। பிரகாரம் என்பது நம்முடைய சரீர வாழ்க்கையை குறிக்கிறது. जो आंगन बोले तो हमारे शारीरिक जीवन को प्रकट करता है। இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உடன்படிக்கை அனுபவத்தில் இருக்க வேண்டும். तो आत्मिक जीवन का एक व्यक्ति का अनुभव ये वाचा का संदूक के अनुसार होना चाहिए। ஏனால் அது ஆவிக்குரிய காரியங்கள். वो आत्मिक जीवन है। சோ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து ये जो वाचा का संदूक के बारे में யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தின் निर्गमन 25वां अध्याय में 10 இருந்து 22 வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 10 से 22 तक हम देख सकते हैं। அதே போல அதே யாத்ராகமம் 37ஆம் அதிகாரத்தில் उसी निर्गमन 37वां वचन में 1 இருந்து 9 வரைக்கும் பார்க்க முடியும். 1 से 9 के अंदर देख सकते हैं। யாத்ராகமம் 25 10 இருந்து 22 வரைக்கும் निर्गमन 25 1 से 22 तक கர்த்தர் இந்த பெட்டியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். परमेश्वर इस संदूक को कैसे बनाना है करके कहता है। 37ஆம் அதிகாரம் 1 இருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுது 37वां अध्याय 1 से 9 तक देखते समय அந்த பெசலேல் அந்த பெட்டியை எப்படி உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். बेसलेल ने कैसे वो जो पेटी को बनाया करके हम देखते हैं। அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ये जो वाचा का संदूक को परमेश्वर ने कैसे बनाने करके कहा। யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். निर्गमन 25वां अध्याय से कुछ चीजों का अध्ययन करने वाले हैं.
யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 25:10 में देखते समय மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், मूसा को देखकर परमेश्वर कहता है சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், बबूल की लकड़ी का एक संदूक बनाया, அது நீளம் 2.5 முழமும் उसकी लंबाई 2.5 हाथ அதன் அகலம் 1.5 முழமும் और चौड़ाई और ऊंचा 1.5 हाथ, அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. उसका ऊंचा भी 1.5 हाथ की हो। சோ முதலாவதாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், पहला मूसा को देखकर परमेश्वर कहता है நீ சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண வேண்டும். तो बबूल की लकड़ी से एक पेटी को बना। இப்ப இந்த பெட்டி எதற்காக பண்ணப்படுகிறது என்பது மோசேக்கு தெரியாது. ये जो संदूक क्यों बनाया जाता करके मूसा नहीं जानता है। இந்த பெட்டி எப்படி மாறப் போகிறது என்பது மோசேக்கு தெரியாது. ये संदूक कैसे बदलने वाली करके मूसा नहीं ஆனா जानता மோசேக்கு है। சொன்னா நீ ஒரு பெட்டியை உருவாக்கு. लेकिन मूसा से कहा तू एक संदूक को बना। இப்ப மோசேட்ட சொன்ன மற்ற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது तो मूसा के पास कहा गया दूसरे चीजों को हम देखते समय பிரகாரத்தின் காரியமா இருக்கட்டும், आंगन का कार्य होने दो। பிரகாரத்துல பார்க்கும் பொழுது அங்க ஒரு தொட்டி இருக்கும், आंगन में देखा तो टांकी रहती है, அது பக்கத்துல மாடுகளை பலியிடுகிற ஒரு பலிபீடம் இருக்கும். उधर एक वेदी होती है। ஹல்லேலூயா. இது 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 அடுத்து நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பார்க்கும் பொழுது पवित्र स्थल के अंदर देखते समय நம்ம ஆல்ரெடி தியானித்த காரியங்கள் அதெல்லாம். हम पहले अध्ययन किया हुआ कार्य है। குத்து விளக்கு இருந்தது, तो दीवट था, சமூக தப்பங்கள் இருந்தது, मेज में रोटियां थी, அதே போல அங்க ஒரு தூப பீடம் இருந்தது. उधर एक धूप वेदी था। சோ இந்த ரெண்டு பிரகாரமும் பரிசுத்த ஸ்தலத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது ये दो जो आंगन और पवित्र स्थल के बारे में देखते இது समय எல்லாமே ये सब மற்ற மதங்களில் இருக்கிற வழிபாடுகளும் அதுல வழிபாட்டு போல அது தோன்றும். देखो दूसरा धर्म का जो मार्ग वैसा दिख सकती है। ஏன்னா அங்கேயும் சுத்திகரிக்கிற காரியங்கள் உண்டு, उधर भी शुद्धिकरण का कार्य होती है, அங்கேயும் ஒரு குத்து விளக்கு வச்சிருப்பாங்க, उधर भी एक दीवट रखा होता है, அங்கேயும் தூபம் செலுத்துவாங்க, उधर भी धूप चढ़ाते हैं, அங்கேயும் போஜன பலிகள் அப்பங்கள்லாம் இருக்கும். उधर भी भोजन बलि रोटियां सब रहती है। அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது மோசே நினைத்திருப்பார், ये सब कहते हुए तो मूसा सोचा रहेगा சரி ஓகே நமக்கு வேற கடவுளை நம்ம கும்பிடக்கூடாது, देखो दूसरे भगवान को हम दंडवत नहीं करना है, வேற காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது दूसरा என்பதற்காக कार्य को नहीं करना है, நம்முடைய தேவன் அப்படி சொல்லுகிறார் என்று நினைத்திருக்கலாம். हमारा परमेश्वर ऐसा कहा करके सोच सकता है। ஆனால் இந்த பெட்டி உருவாக்கப்படும் பொழுது लेकिन ये संदूक बनाते वक्त யாரிடமும் இருக்காது, किसी के पास भी नहीं। மற்ற மதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது दूसरा जो धर्म में देखते समय இந்த பெட்டிக்கு பொழுது என்ன இருக்கும்னா விக்கிரங்கள் இருக்கும், देखो ये जो संदूक के बदले में एक मूर्ति रहती அங்க है, ஏதாவது சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கும். उधर कुछ मूर्तियां रखा இப்ப रहता है। ஆண்டவர் சிலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. अभी परमेश्वर कह दिया कि मूर्तियों को नहीं இப்ப இந்த बनाना பெட்டி है। ஏன் பண்ண சொல்லுகிறார் என்பது மோசேக்கு தெரியாத ஒரு காரியம். देखो संदूक को क्यों बनाना है करके मूसा नहीं जानता है। ஆனால் लेकिन மோசே என்ன செய்கிறார் என்றால் मूसा क्या करता है, கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தார். जो परमेश्वर ने कहा वैसे ही किया। இந்த பெட்டி ஏன் உருவாக்கணும், ये संदूक को क्यों बनाना है, இத இந்த அளவுல ஏன் பண்ண சொல்றீங்க इस माप में क्यों बनाने के लिए कहते என்கிற हो, ஒரு கேள்வி அங்கு வரவில்லை. कुछ भी प्रश्न उधर नहीं आया। ஃபர்ஸ்டே அவர் சொல்லல உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லி, पहला उसने ने कहा ये वाचा का संदूक है, வசனம் நமக்கு சொல்லுது वचन कहता है ஒரு பெட்டியை உருவாக்கு. एक संदूक को बना। அப்ப அந்த ஒரு பெட்டியை உருவாக்குன்னு சொன்னா அப்படியே உருவாக்குகிறார். एक संदूक को बनाने के लिए कहा वैसे ही वो बनाता அது है। உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ये बना के खत्म करने के बाद 22ஆம் வசனம் சொல்லுகிறது 22 वचन कहता है சாட்சியின் பெட்டியாக இருக்கும் அது. तो ये साक्षी का जब संदूक बनकर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। நான் வாசித்த எபிரேயர் 9:4 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது इब्रानियों 9:4 में ऐसा कहा गया है உடன்படிக்கையின் பெட்டியா இருக்கும். जो वाचा का संदूक बनकर அப்ப रहेगा। அதுவரைக்கும் அந்த பெட்டிக்கு ஒரு பெயர் இடப்படவில்லை. तब तक वो जो संदूक के लिए एक नाम नहीं दिया ஆனால் गया। அதை எப்பொழுது உருவாக்கி जब वो उसको बनकर होने के बाद கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்த பொழுது जैसे परमेश्वर ने कहकर सब कहा था वैसे करके होने के बाद கர்த்தர் அந்த பெட்டிக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். परमेश्वर उस संदूक को एक नाम देता இது है, உடன்படிக்கை பெட்டி. ये वाचा का संदूक। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவது पहला நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா हम सीखने वाला कार्य है உடன்படிக்கை பெட்டியாக மாறுவதற்கு முன்பாக वाचा का संदूक में बदलने के लिए। சாதாரண பெட்டியா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி இருக்க வேண்டும். देखो साधारण संदूक रहते समय परमेश्वर जो कहता है वो करना அப்ப चाहिए। நம்முடைய வாழ்க்கையில अब हमारे जीवन में கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நம்மை உட்படுத்துகிறது. देखो आज्ञा पालन हमारे जो परमेश्वर के लिए वाचा के लिए हमें ले जाती நாம் है। கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால், हम अगर परमेश्वर के पास वाचा बांधना है तो நாமும் கர்த்தருடைய சாட்சிகளா இருக்க வேண்டும் என்றால், हम भी परमेश्वर की गवाही बनकर रहना है तो முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ந்த நிலை என்பது கீழ்ப்படிதல். देखो आत्मिक जीवन में बढ़ोतरी ये आज्ञा पालन है। இந்த மகா பரிசுத்தலம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை குறிக்கிறது. देखो जो महापवित्र स्थल है आत्मिक जीवन में एक बढ़ोतरी, அது ஒரு एक பூரண ऊंची ऊंचाई பரிசுத்த को நிலை, बताती அது है। ஒரு பூரண பரிசுத்த நிலை, ये जो एक पूर्ण एक पवित्र स्थिति है, ஒரு பூரண மகிமையின் நிலை அது. एक पूर्ण महिमा का இப்ப அந்த நிலைக்கு நீங்கள் உள்ளே போக வேண்டும் என்றால் अब वो जो जगह पर जाना है तो முதலாவது கீழ்ப்படிதல் அவசியம். पहला आज्ञा पालन
पालन अवश्य அப்போ है। கர்த்தர் சொல்லுகிற காரியம் சில வேளை நம்முடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கலாம். तो कई सारे समय परमेश्वर कहने वाला चीज हमारे नजर में वो तुच्छ जान हो सकता है। மோசேயுடைய பார்வைக்கு என்ன சாதாரண பெட்டி தானே பண்ண சொல்றாங்க मूसा के नजर में तो साधारण संदूक है करके என்று सोचा। சொல்லி அவர் அற்பமாய் நினைத்திருக்கலாம். ऐसा ऐसा वो जो तुच्छ जान सकता ஆனா था। ஒன்று தெரியுமா, लेकिन एक जानते हैं क्या, இந்த பெட்டி தான் இருக்கையிலே விசேஷமான இடத்தில் இருக்கிறது. ये जो संदूक है यही संदूक एक विशेष जगह पर जाके இந்த बैठती பெட்டி है। தான் இருக்கையிலே தேவன் சந்திக்கிற இடத்தில் இருக்கிறது. यही संदूक परमेश्वर मिलने वाला जगह पर है। இந்த பெட்டியை போல வேற எதுக்கும் கனம் கிடையாது. देखिए ये संदूक के अलावा किसी को कुछ आदर नहीं है, ஏனென்றால் அது உடன்படிக்கையின் பெட்டி. क्योंकि वो वाचा का संदूक அந்த है। உடன்படிக்கையின் பெட்டியை போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க आज வேண்டும். वाचा का संदूक है जैसा हमारा जीवन होना So, चाहिए। நீங்களும் நானும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே तो आप और मैं परमेश्वर के साथ वाचा बांधे हो तो ही நம்மை கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு இடத்தில் நாம் நிற்க முடியும். हमें परमेश्वर आदर देने वाला जगह पर हम खड़े हो सकते நம்மை ஒரு हैं। விசேஷமான இடத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்த हम முடியும். एक विशेष जगह पर परमेश्वर खड़ा कर सकता அப்ப है। முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற அனைத்திற்கும் நாம் கீழ்ப்படிய तो வேண்டும். पहला हम परमेश्वर का कहने वाला सारे चीजों को आज्ञा पालन करना ஆதியாகமம் चाहिए। 22ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 22 उसमें 28 में देखते समय ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், अब्राहम को देखकर परमेश्वर कहता நீ है என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் तो मैंने कहा उसको आज्ञा पालन के நான் உன் इसीलिए சந்ததிகளை ஆசீர்வதிக்க போறேன். मैं तेरे संतान को आशीष करने वाला இந்த हूँ। சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்பது கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. देखो संतान को आशीष करूंगा कहने वाला परमेश्वर दिया हुआ वाचा है। அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை வரதுக்கு மிக முக்கிய காரணம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. अब्राहम के जीवन में एक वाचा आने का मुख्य कारण है वो आज्ञा पालन किया। இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நாமும் கூட परमेश्वर के बच्चे हम भी நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால் आत्मिक जीवन में एक वाचा बांधने की स्थिति होना चाहिए। तो கர்த்தர் சொல்லுகிற அத்தனைக்கும் நாம் கீழ்ப்படிய अब வேண்டும். परमेश्वर जो कहता है सबके लिए हम आज्ञा पालन करना चाहिए। ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 9:11 में देखते समय அங்கு நோவாவிடம் அவருடைய பிள்ளைகளிடம் ஆண்டு சொல்லுகிறார், नोआ और उसका पुत्र के पास कहता है என் உடன்படிக்கையை நான் உங்களோடு ஏற்படுத்துகிறேன். मेरे वाचा को मैं आपके साथ करता हूँ, உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். आपके साथ वाचा बांधता இனி हूँ। நான் பூமியை சங்கரிக்க மாட்டேன். अब मैं जो पृथ्वी के नाश नहीं करूंगा, பூமியில அழியாது. இன்னும் पृथ्वी नाश नहीं होगा। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? கர்த்தர் சொன்னபடியே அந்த பேழையை நோவா உருவாக்கினார். परमेश्वर ने जैसा कहा वैसे ही वो नाव को नूह ने बनाया। அவர் சொன்னபடியே எத்தனை முழம் நீளம் இருக்க வேண்டும், அகலம் இருக்க வேண்டும் என்பதை அப்படியே செய்து முடித்தார். कितना लंबाई चौड़ाई कितना होना है वैसा पूरा परमेश्वर ने जैसा कहा वैसा किया। வசனம் சொல்லுகிறது நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். वचन कहता है जो नूह ने परमेश्वर जैसा कहा वैसा करके खत्म அப்ப किया। அந்த கீழ்ப்படிதல் தான் நோவாவுடைய வாழ்க்கையில உடன்படிக்கைக்குரியவனாய் மாற்றுகிறது. देखो आज्ञा पालनी नूह को परमेश्वर के साथ वाचा बांधने की स्थिति में लाया। அதே போல உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் और जो व्यवस्था 11 अध्याय 27 28 வசனங்களை வாசித்தால் 27 28 में पढ़ते समय உபாகமம் 11 27 28ல பாருங்க, व्यवस्था 11 27 28 में देखते हैं இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு मैं आज सिखाने वाले परमेश्वर के आज्ञा पालनों को கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் உண்டாகும். आज्ञाओं का पालन किए होंगे तो आप आशीष पाएंगे। அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது अगला वचन को देखते நீங்க समय கீழ்ப்படியாமல் போனா अगर आप आज्ञा को पालन नहीं करेंगे तो உங்க வாழ்க்கையில சாபம் வரும். आपके जीवन में श्राप आएगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்தால் தான் நமக்கு உடன்படிக்கை உண்டாகிறது, உடன்படிக்கையின் மூலம் ஆசீர்வாதம் வருகிறது. आज्ञाओं का माने तो ही हमें एक वाचा के द्वारा में आशीष आती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் ये கொடுத்திருக்கிறார். जो आज्ञा को मानने के लिए यीशु मसीह ने हमें सिखाया है। எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 5:8 में देखते समय அவர் குமாரனாய் இருந்தும் वो जो पुत्र होते हुए भी பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு उसने दुख उठाकर आज्ञा माननी सिखाई। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் தான். वो परमेश्वर का पुत्र है। ஆனாலும் அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரா. वो जो उठाए हुए संघर्ष से वो जो आज्ञाओं को मानने सीख ली है। அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. सूली में मरने तक उसको आज्ञाओं को पालन किया करके हम देखते அப்ப हैं। இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஒரு மாதிரி கீழ்ப்படிதல். यीशु मसीह छोड़ के गया एक नमूना है वो आज्ञा मानना। இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் आज आप और मैं यीशु मसीह के वाचा बांधना है तो நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். हम आज्ञाओं को मानना सीख लेना चाहिए। கீழ்ப்படிய வேண்டும். आज्ञाओं को मानना चाहिए। கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, कुलैसियों का 3:6 में कहता है கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருமா. जो आज्ञा नहीं मानते उनके लिए परमेश्वर क्रोध भड़कती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. आज्ञाओं को मानने वालों को आशीष आती है। கீழ்ப்படிகிறவரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். आज्ञाओं को मानने वाले के पास परमेश्वर वाचा बांधता அப்ப है। யாரெல்லாம் கீழ்ப்படியணும்? तो क्या किस चीज में आज्ञाओं को मानना है?
எல்லாருமே கீழ்ப்படியணும். सब लोग आज्ञा को मानना है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய जो வேண்டும். बच्चे अपने माता पिता को आज्ञा का पालन करना चाहिए। விசுவாசிகள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். विश्वासी जो है वो जो सेवक लोग के लिए आज्ञा मानना चाहिए। உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். आपको चलाने वाले के आज्ञा को मानकर रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல அதிகாரம் உள்ள யாவருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். अधिकारियों के लिए आज्ञा को मानना चाहिए। இப்படி வேதத்துல கீழ்ப்படிதலை குறித்து ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ऐसे शास्त्र में एक पत्नी अपना पति के आज्ञा को पालन करना चाहिए। கீழ்ப்படிதலை குறித்து अनेक காரியங்கள் இருக்கிறது. आज्ञा को मानने के बारे में कई सारी चीजें हैं। ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக वो सब के ऊपर கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். देखो पहला परमेश्वर के वचन को आज्ञा को मानना चाहिए। இந்த நியாயப்பிரமாண வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. ये व्यवस्था का जो वचन है उसका जो आज्ञा को मानना। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நிச்சயமாய் வாழ வேண்டும். ये जो वचन को आज्ञा को मानकर निश्चय जीना चाहिए। இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே வாழ வேண்டும். देखो वचन जैसे कहते हो वैसे हम जीना चाहिए। அப்படிப்பட்டவர்களோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். वैसे लोगों के पास ही परमेश्वर ने वाचा बांधा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ யார் ஒருவர் கீழ்ப்படிகிறார்களோ जो कोई आज्ञा को मानता है அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கிறது. देखो उनके जीवन में परमेश्वर का जो वाचा है वो बनी रहती है। அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருமே हम हर एक கீழ்ப்படிய வேண்டும். आज्ञा को मानना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு वो आज्ञा मानने को सीख कर நாம் நிச்சயமாக இன்னைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த வாழ்க்கையில வாழும் பொழுது तो परमेश्वर के साथ वाचा बांधा वो जीवन में जीते समय நாமும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்க முடியும். हम भी वो महापवित्र स्थल के अंदर रह सकते हैं। இரண்டாவதாக दूसरा இந்த உடன்படிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது जो वाचा के बारे में देखते समय யாத்ராம் 25ஆம் அதிகாரத்தின் निर्गमन 25वां अध्याय 15ஆம் வசனம் சொல்லுகிறது 15 वचन कहती है அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் वे डंडे संदूक के कड़ों में लगे रहे அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். उसके अलग नहीं होना चाहिए। இப்போ இதே காரியத்தை நம்ம அந்த தூபபீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது கூட நாம் பார்த்தோம். धूप वेदी के बारे में भी देखा वैसे ही சமூக தப்பு மேஜைகளை கூட நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம். जो मेज में रखते हैं जो रोटियां वो जो मेज के बारे में भी देखे। மற்ற காரியங்களை நான் அதிகமாய் சொல்லவில்லை, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன காரியங்கள் दूसरा இருக்கிறது. चीजों को अधिक नहीं कहता क्योंकि ऑलरेडी कह चुका हूं। சித்தி மரத்தை குறித்து நம்ம அதிகமாக பார்த்துட்டோம். बबुल के पेड़ के बारे में अधिक देख लिए। அதுக்கு மேல சூலப்பட்டிருக்கிற அந்த பொன்னை குறித்து நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம். उसके ऊपर लगाया गया मोड़ा गया जो सोने के बारे में देखे। அந்த வளையங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். कड़ों के बारे में देखे। அந்த தண்டை குறித்து கூட நாம் பார்த்தோம். वो जो डंडे के बारे में भी देखे। ஆனால் இன்னைக்கு அந்த தண்டுல ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் நம்மிடம் விளக்க விரும்புகிறார். देखो डंडे में और एक चीज को परमेश्वर पवित्र आत्मा कहने के लिए चाहता है। இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியில் ये जो वाचा का संदूक में கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு தண்டு வளையத்தில் மாட்டப்பட்டு இருக்க வேண்டும். एक डंडा कड़ों में लगा रहना चाहिए। இரண்டு புறமும் ரெண்டு தண்டு இருக்கும். दोनों भाग में 2 डंडे होना चाहिए। அந்த தண்டு கலட்டப்படாமல் இருக்க வேண்டும். वो डंडे अलग किया नहीं जाना है। அது ஒரு நாள் கலட்ட கூடாது. वो कभी भी अलग नहीं किया जाना है। ஏன் கலட்ட கூடாது? क्यों नहीं निकालना है? ஏன் அப்படினா क्यों? இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் கைகளினால் தொட்டு அசுத்தப்படுத்த கூடாது. देखो कोई भी वाचा का संदूक हाथ से छूकर उसको अशुद्ध नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। மற்ற நீ குத்துவிளக்க கையில தொட்டுக்காங்க பிரச்சனை இல்ல. तो दीवट को हाथ लगा लो कुछ परवाह नहीं। சமூக தப்ப மேஜையை தொட்டுக்காங்க பிரச்சனை இல்ல. मेज में रखा हो रोटी को हाथ लगा लो कुछ அந்த தூப கலசத்தை நீங்க தொட்டுக்கங்க கையில. देखो वो धूप का जो कलश है उसमें हाथ लगा लो। ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை கைகளினால் யாரும் தொடக்கூடாது. लेकिन ये वाचा का संदूक को कोई हाथ से नहीं छूना है। ஏனென்றால் அது பரிசுத்தம் நிறைந்த ஒன்று. क्योंकि वो पवित्र भरा हुआ एक चीज है। தேவன் இருக்கிற இடம் அது. परमेश्वर रहने वाला एक जगह है। அதில் கர்த்தருடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருக்கிறது. वो परमेश्वर का महिमा से भरा हुआ இந்த है। உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடவும் கூடாது, திறந்து பார்க்கவும் கூடாது. ये वाचा का संदूक कोई छूना भी नहीं है, उसको खोल कर भी नहीं देखना है। பெலிஸ்திய தேசத்துல திறந்து பார்த்த பொழுது अनेகர் செத்து போனார்கள். बेलिस्तियों के देश में लोग खोल के देखे कई लोग मर गए। ஹல்லேலூயா. हालेलुया। இதை ஏன் திறந்து பார்க்க கூடாது क्यों என்றால் इसको खोल के नहीं देखना है? அதற்குள் கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கிறது. उसके अंदर परमेश्वर का पवित्रता है। இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள். आप और मैं आज परमेश्वर से पवित्र किए लोग हैं। இந்த கர்த்தரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டதை आज परमेश्वर से पवित्र किया गया ஒரு चीज को மனிதனுடைய விரல் கை தொடக்கூடாது. कोई मनुष्य का उंगली उसमें लगना नहीं चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷிக மேல தொடக்கூடாது. वो जो कोई भी मनुष्य उसको नहीं छूना है। இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी के 16 अध्याय का दूसरा वचन को देखते समय கர்த்தர் ஆரோனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். परमेश्वर हारून को एक कार्य बताता है। ஆரோனே இந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல ये जो वाचा का संदूक के बाजू में ஆரோன் சாகாதபடிக்கு हारून नहीं मरना है, इसलिए பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற जो पवित्र स्थल वो पर्दे का पीछे रहने वाले பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக वो जो संदूक के ऊपर कृपा का आसन के बाजू में சகல வேளையிலும் வர வேண்டாம்.
जो हर समय उसमें नहीं आना है। அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது சகல வேலை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उधर कार्य बताया हर समय। சகல வேலை என்றால் எனி டைம், எதுக்கெடுத்தாலும் வரக்கூடாது. देखो किसी भी समय में उधर नहीं पहुंचना है। ஹalleluya हालेलुया। கர்த்தர் வருஷத்துல ஒரு முறை தான் உன்னை வர சொல்லி இருக்கிறார். देखो परमेश्वर साल में एक बार तुम्हें अंदर बुलाया है। ஏன் என்று பார்த்தா क्यों ऐसा देखते समय எல்லா காரியத்தையும் தொடுவது போல तो सब कार्य को ऐसे छूने जैसा இந்த உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. நீ इस वाचा का संदूक नहीं छूना है। இது சும்மா இருந்து தொடுவதற்குரிய பொருள் அல்ல. இது ये ऐसे हाथ लगाने का एक चीज नहीं है। இது பரிசுத்தம் நிறைந்த ஒரு ये பொருள். पवित्र भरा हुआ एक संदूक है। பரிசுத்தம் தங்கியிருக்கிற ஒரு பெட்டி. देखो ये पवित्र स्थिर रहने वाला एक जगह है। ஒரு ஆசாரியர் கூட சகல வேளையிலும் வந்து பார்க்க கூடாது. इधर याजक भी हर समय में आके नहीं देखना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ளே இருந்தால் आज आप और मैं अगर पवित्रता हमारे अंदर रहेगी तो எல்லாரும் வந்து தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. किसी को कोई भी आके छूने के लिए अनुमति नहीं करना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லாரும் வந்து தொட்டுட்டு போகிறதுக்கோ எல்லாரும் வந்து சும்மா வந்து உட்கார்ந்தன்னு சொல்றதுக்கு அனுமதிக்க கூடாது. देखो कोई भी आके छू के जाने या ऐसे आके बैठने के लिए अनुमति नहीं करना है। உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அசுத்தப்படுத்த கூடாது. आपके अंदर रहने वाला पवित्रता अशुद्ध नहीं होना है। உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை அங்க அசுத்தப்பட்டு விட கூடாது. आपके अंदर रहने वाला महिमा अशुद्ध नहीं होना है। அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒரு அதுதான். आज प्रिय परमेश्वर के बच्चों का कहने वाला कार्य यही है। உன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை போன்று இருக்கிற ஆவிக்குரிய ஜீவனை தொடுவதற்கு आपके वाचा का संदूक के समान रहने वाला आपका आत्मिक जीवन को அதை அசுத்தப்படுத்துவதற்கு उसका अशुद्ध करने के அதை लिए கெட்டுப்போக பண்ணுவதற்கு उसको बिगाड़ने के அதை लिए நார பண்ணுவதற்கு उसको बदबू मारने எந்த करने ஒரு के लिए மனிதனையும் அனுமதிக்க கூடாது. किसी भी मनुष्य को उसका अनुमति नहीं करना है। எந்த ஒரு மனிதனை அனுமதிக்க கூடாது. कोई भी मनुष्य का अनुमति नहीं करना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிப்பட்டது. ये वाचा का संदूक वैसे ही है। உங்களுக்கும் எனக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் இருக்கும் என்றால் आपको और मुझे अगर वाचा का संदूक अनुभव हो तो நம்முடைய வாழ்க்கையை தொடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. हमारे जीवन को किसी को छूने की किसी को अनुमति नहीं है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒரு நாள் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஊசா என்கிறவர் தொட்டார். एक दिन ये वाचा का संदूक उसा नाम का व्यक्ति ने छुआ। 2 சாமுவேல் 6 அதிகாரத்தின் 6-7 வசனத்தை நாம் பார்க்க முடியும். दूसरा सामुएल 6वां अध्याय उसका 6 और 7 में देखते हैं। தாவீது சொல்லுகிறார் இந்த பெட்டியை நம்ம கொண்டு போகணும். दाऊद कहता है ये जो संदूक हम ले जाना है। அப்ப சரி ஓகே இந்த பெட்டியை கொண்டு போகலாம். ठीक है वो संदूक को लेके जाते हैं। என்ன பண்ணணும்? क्या करना है? அபினதாபின் வீட்ல இருக்கிறது. अबीनादाब के घर में है। அந்த வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். उधर से नया रथ को तैयार किए। ஆயத்தப்படுத்தின உடனே तैयार करने के बाद அபினதாபின் 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. अबीनादाब के 2 पुत्र है। அந்த 2 குமாரர்களை 2 பேர் போறாங்க. तो 2 पुत्र जाते हैं। அதுல ஒருவர் தான் ஊசா. उसमें एक व्यक्ति है उसा। இப்போ அவங்க நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது अभी चल के जाते समय முன்னாடி ஒரு பையன் போயிட்டு இருக்காரு. आगे एक बेटा जा रहा है। அந்த ரதத்து பக்கத்துல இந்த ஊசா போய் கொண்டு இருக்கிறார். रथ का बाजू में उसा जा रहा है। அந்த நாகோனின் களம் என்கிற ஒரு களம் வரும் பொழுது नागोन का कल्याण करके एक जगह आते समय மாடுகள் மிரள ஆரம்பித்தது. तो बैल हिलने लगी। மாடுகள் மிரள ஆரம்பித்த உடனே बैल हिलते वक्त பெட்டி சரிவதற்குரிய ஒரு சூழ்நிலை வந்தது. संदूक गिरने लायक स्थिति में आया। அந்த உடனே ஊசா என்ன பண்ணினார் என்றால் तुरंत उसा ने क्या किया? தன்னுடைய கரத்தினால் அந்த பெட்டியை தாங்கி பிடித்தார். हाथों से वो जो संदूक को थाम लिया। ஹalleluya हालेलुया। தாங்கி பிடித்தார். थाम कर पकड़ा। வசனம் சொல்லுகிறது वचन कहता है ஊசாவின் துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார். उसा के निडर के कारण परमेश्वर ने उसको मारा। ஊசா யார் என்று கேட்டால் उसा कौन बोले तो அவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. वह आप और हमारे जैसा एक साधारण व्यक्ति नहीं। ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். याजक का परिवार में पैदा हुआ एक बेटा है। ஹalleluya हालेलुया। ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் வம்சத்தில் வந்த ஒரு மனிதர் அவர். हारून के पुत्र एलियासर के वंश में आया हुआ एक व्यक्ति है। அவருடைய வீட்டில் 20 ஆண்டுகள் பெட்டி இருந்திருக்கிறது. उनके घर में 20 साल वो वाचा का संदूक था। நீங்கள் வேதத்தில் 2 சாமுவேல் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். दूसरा सामुएल में अध्याय को पढ़कर देखो। ஆரோன் அந்த அபினதாபின் வீட்டில் 20 வருடங்கள் இந்த பெட்டி இருக்கிறது. अबीनादाब के घर में 20 साल वो संदूक था। 20 வருடம் தன்னுடைய வீட்ல இருந்த ஒரு பொருளை 20 साल हमारे घर में रहा हुआ एक चीज को இவர் தொட்டதினால அந்த இடத்துல செத்து போனார். छूने के कारण वो जगह पर मर गया। இந்த ஊசாவை எதற்கு கர்த்தர் நியமித்தார் அந்த இடத்துல? ये उसा का क्यों परमेश्वर नियम किया? அந்த பெட்டியை கொண்டு போகிற ரதத்தை நடத்துவதற்கு. वो जो वाचा का संदूक ले जाने वाला रथ को चलाने के लिए। ஹalleluya हालेलुया। இதனுடைய ஆழமான கருத்தை நாம் பார்க்கும் பொழுது गहरा अर्थ को जानते சில வேளை நமக்கு கஷ்டமாய் தான் இருக்கும். कुछ समय हमें कष्ट होती है। ஏற்றுக்கொள்ள கூட நமக்கு மனசு தயங்கும். उसको स्वीकार करने लिए जरा हम हिचकिचाते हैं। ஊசா இந்த பெட்டியை நடத்துகிறவர். उसा ये जो संदूक को चलाता है। நடத்துகிற ஊசா கூட பெட்டியை தொடக்கூடாது. देखो चलाने वाला उसा भी ये संदूक को नहीं छूना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சில பேர் உங்களை நடத்தலாம். देखो आपका आत्मिक जीवन में भी कई सारे लोग आपको चला सकते हैं। ஜெபத்துல நடத்துறாங்க பிரதர். अच्छा प्रार्थना में चलाते நல்ல हैं ब्रदर। விசுவாசத்துல நடத்துறாங்க பிரதர். अच्छा
विश्वास में चलाते हैं, அதனால நான் க்ளோஸா இருக்கிறேன். इसलिए मैं उनका करीब हूँ। தொடுவதற்கு யாரும் அனுமதி கிடையாது. उसको छूने के लिए किसी की अनुमति नहीं। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்களை தொடுவதற்கு கர்த்தர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். आपके छूने के लिए परमेश्वर किसी को अनुमति नहीं நீங்கள் देता है। உண்மையாக ஒரு உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தால் आप इस सच्चा नाम के वाचा का जो संदूक के जीवन में अगर जीते हैं தண்டு तो மாத்திரமே அதில் இணைந்திருக்க வேண்டும். वो जो डंडा है उसमें लगा रहना அந்த चाहिए। தண்டு பரிசுத்த ஆவியானவர். वो जो डंडा है पवित्र आत्मा है। அவர் மாத்திரமே உங்களோடு இணைந்திருக்க வேண்டும். वही आपके साथ मिले रहना है। அவர்தான் உங்களை நடத்த வேண்டும். वही आपको चलाना है। அவர்தான் உங்க வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாய் நல்ல கலந்திருக்க வேண்டும். वही आपके साथ जीवन में एक से एक मिलकर रहना चाहिए। அவர் மாத்திரமே உங்களை தொட வேண்டும். वही सिर्फ आपको छूना चाहिए। அவர் தொடுதலை தவிர இன்னொரு தொடுதல் வந்தால் அங்கு தவறு நடக்கும். देखो उसके छूने के अलावा दूसरा कोई छूता है तो उधर गलत होती है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। புரியுதா? समझ में आती? உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடக்கூடாது. वाचा का संदूक को कोई नहीं छूना है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீக்கப்பட வேண்டும். जो शारीरिक रूप में और आत्मिक जो सब अशुद्ध निकलना चाहिए। 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. दूसरा कोरिन्थियर 7 दूसरा एक कहती है 7 एक कहती है। 2 கொரிந்தியர் 7:1ல दूसरा कोरिन्थियर 7 அங்க एक சொல்லப்பட்டு இருக்கிறது. उधर कहा गया है நீங்கள் பரிசுத்தமா ஸ்தோத்திரி 2 கொரிந்தியர் 7:1 ஓகே மாம்சத்திலும் बराबर மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க जो आपके शारीरिक रूप में और आत्मिक रूप में सारा अशुद्ध निकलने के நம்மை लिए சுத்திகரித்து கொண்டு हमें शुद्ध करके பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். जो परमेश्वर का भय रखते हुए पवित्रता को शुद्ध करना है। ஹalleluya हालेलुया। ஆவியிலும் அசுசி வரக்கூடாது, आत्मा भी अशुद्ध नहीं आना है, மாம்சத்திலும் அசுசி வரக்கூடாது. शरीर में भी अशुद्ध नहीं आना है। ஹalleluya हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டும். वैसे भय को परमेश्वर के सिद्ध के अनुसार पूर्ण करना है। ஹalleluya हालेलुया। உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. जो व्यवस्था 23 उसका 14 वचन कहती है கர்த்தர் உங்களுடைய பாளையத்தில் உலாவுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर आपके जो समूह में फिरता है, ஆகையால் इसीलिए அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு तेरे पास अशुद्ध चीज को देखकर உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். वो तुम्हें छोड़कर नहीं जाना, इसलिए तेरा छावनी शुद्ध होना चाहिए। ஹalleluya हालेलुया। அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் वो என்றால் हमारे बीच में अगर निवास करता है அவர் तो வாசம் பண்ணுவதற்கும் அவரால நம்மளால அவரை காத்துக்கொள்ள முடியும். देखो निवास करता तो हम उसको बना रख सकते हैं। அதே வேளையில वही समय அவர் में நம்மை விட்டு போகுவதற்கும் நாம் இடம் கொடுக்க முடியும். अब वो हमसे छोड़कर जाने के लिए भी हम अनुमति कर सकते हैं। ஹalleluya हालेलुया। புரியுதா? हालेलुया। அவர் வாசம் பண்ணுவதற்கு நம்மளால இடம் கொடுக்க முடியும். निवास करने के लिए जगह बना सकते அதே हैं, போல அவர் போவதற்கு இடம் கொடுக்க वो முடியும். जाने के लिए भी हम जगह बना सकते நீங்கள் हैं। பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தினால் अगर आप पवित्रता को परमेश्वर के भय के साथ सिद्ध करते हैं அவர் तो நமக்குள் வாசம் பண்ணுவார். वो हमारे अंदर निवास करेगा। ஆனால் அந்த பரிசுத்தத்தை நம்ம அசுத்திப்படுத்த விட்டால் वो जब पवित्रता को अशुद्ध किए तो அவர் நம்மை விட்டு தூர போயிடுவார். वो हमसे दूर छोड़कर दूर चला जाएगा। ஹalleluya हालेलुया। அவர் நமக்குள் உலாவுகிற ஒரு वो தெய்வம். हमारे अंदर फिरने वाला एक परमेश्वर है। ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது रोमी 8वां अध्याय में पढ़ते समय अनेक காரியங்களை பார்க்க முடியும். बहुत सारी चीजों को देख सकते हैं। ஆவிக்கும் மாம்சத்திற்கும் உரிய காரியங்களை आत्मा और शरीर के ஒரே ஒரு வசனத்தை மாத்த குறிப்பிட ஆசைப்படுகிறேன். एक वचन को मैं कहने के लिए चाहता हूं। ரோமர் 8:9 பாருங்க. रोमी 8:9 में देखते அங்க हैं, சொல்லப்பட்டு இருக்கிறது उधर कहा गया है ஸ்தோத்திரிக்க தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியும். देखो परंतु जब परमेश्वर का आत्मा तुम में बसता है तो तुम शारीरिक दशा में नहीं परंतु आत्मिक दशा में हो। அப்ப அவருடைய ஆவி வாசமாய் இருந்தால் மாத்திரமே तब आत्मा निवास करते நாம் समय மாம்சத்திற்குரியவர்களாய் இராமல் हम शारीरिक दशा में नहीं ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியும். परंतु आत्मिक दशा में हो सकते हैं। ஹalleluya हालेलुया। ஆனால் இந்த மாம்சமும் ஆவியும் எப்பொழுதும் போராடி கொண்டுதான் இருக்கும். देखो शरीर और आत्मा कभी भी झगड़ते रहती है, அது ஒன்றுக்கொன்று விரோதமாய் தான் இருக்கும். वो एक दूसरे का विरोधी बनकर रहते हैं। மாம்சத்திற்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. देखो शारीरिक दशा में रहने वाले परमेश्वर के प्रिय नहीं बन सकते ஒரு हैं। காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को अच्छा सीख लो, நாம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் हम आत्मिक दशा में हो तो மாம்சத்திற்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. जब शारीरिक दशा वाले हमारे जीवन में नहीं आना है। உங்களோடு பேசுகிறவர்கள் आपके साथ बात करने உங்களோடு वाले, இருக்கிறவர்கள் आपके साथ रहने वाले எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறியணும். முதல்ல कैसे लोग करके आप जान लेना है। என்னோடு பேசுகிறவங்க, मेरे साथ बात करने என்னோடு वाले, கூட உறவாடுகிறவங்க, मेरे साथ रिश्ता बनाने என் वाले, பக்கத்துல இருக்கிறவங்க, मेरे करीब बैठने वाले, என் மேல கை போடுறவங்க मेरे ऊपर हाथ डालने யார் वाले என்பதை முதல்ல அறியணும். कौन है करके जान लेना அவர்கள் चाहिए। ஆவிக்குரியவர்களா वो மாம்சத்திற்குரியவர்களா? आत्मिक लोग है क्या शारीरिक लोग है? இப்ப அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருந்தால் अगर अब शारीरिक लोग है तो உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறல் நிச்சயமாய் வரும். देखो आपका आत्मिक जीवन में डगमगाई आएगी। உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் பரிசுத்த ஒரு நாள் கெட்டு போயிடும். देखो आपका आत्मिक जीवन में एक दिन पवित्रता बिगड़ जाएगी। அதனால தான் इसीलिए மாம்சமும் ஆவியும் எப்போது போராடிட்டு தான் இருக்கிறதுனால देखो शरीर और आत्मा कभी भी झगड़ते रहते हैं। इसीलिए ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு இருக்க வேண்டும். आत्मिक आत्मा
के लोग आत्मिक जीवन के साथ उनको लोग से எப்படி रहना நாம் चाहिए। கண்டுகொள்ள முடியும்? कैसे हम जान सकते हैं? வசனம் இப்படியா பவுல் அப்போஸ்தலன் இப்படியா எழுதுகிறார், प्रेरित पौल ऐसे लिखता है, நாங்கள் हम ஆவிக்குரியவைகளை आत्मिक चीजों को ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். आत्मिक लोग के साथ में संबंध करके बात करते ரெண்டு हैं। கூட்டம் இருக்கிறது. दो झुंड है, ஆவிக்குரியத आत्मिक चीजों को ஆவிக்குரிய ரீதியில பேசுற கூட்டம் இருக்கிறது. आत्मिक रीति में बात करने वाले, ஆவிக்குரிய ரீதியில அதை கலந்தாலோசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். आत्मिक तौर में इसमें बात करने वाले भी है, ஆனால் लेकिन ஆவிக்குரியத கூட आत्मिक जीवन में भी மாம்சத்தோடு இணைக்கிறவர்களும் இருக்கிறாங்க. शारीरिक लोग के साथ मिलने वाले वो लोग भी रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। உங்களோடு பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? आपके साथ बात करने वाले कैसे लोग हैं? உங்கள் ஆவிக்குரிய ஜீவனை आपके आत्मिक जीवन को மாம்சத்தோடு இணைக்கிறவர்களா இருந்தால் शारीरिक तौर में मिलाने वाले हो तो அவர்களை விட்டு விலகுவது அல்லது அவர்களை விரட்டி அடிப்பது நல்லது. देखो उनके साथ अलग होना, उनको भगाना अच्छा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யாராவது இருக்கட்டும், யாரால இருக்கலாம். कोई भी होने दो। அல்லேலூயா. हालेलुया। யாரால இருக்கலாம். कोई भी हो सकता உங்க है। கூட இருக்கிறவங்க கூட இருக்கலாம். आपके साथ रहने वाले भी உங்களை हो सकता நடத்துறவங்க கூட है, இருக்கலாம். आपके चलाने वाले भी हो सकता है। முதலாவதாக ஆவிக்குரிய காரியத்தை மாம்சத்தோடு சம்பந்தப்படுத்தினாலே அங்கு வேற தவறான எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். देखो पहला जो आत्मिक जीवन है उसको जो शारीरिक तौर में अगर मिला है तो उधर कुछ गलती है। அல்லேலூயா. हालेलुया। உடன்படிக்கை பெட்டி தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. वाचा का संदूक को छूने के लिए किसी को अनुमति नहीं। அதனால பி கேர்ஃபுல், எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். सावधानी से रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, देखो சில வேளை நம்ம சொல்லுவோம், कुछ समय हम कहते हैं சும்மா தானே எங்க கூட இருக்கிறாங்க, ऐसी तो हमारे साथ है, சும்மா தானே தொடுறாங்க. ऐसी तो हमें छूते हैं। அல்லேலூயா. हालेलुया। சும்மா தொடுவதற்கும் சும்மா இருப்பதற்கும் तो ऐसी बैठने के लिए, ऐसी छूने के நம்ம लिए சாதாரண பெட்டி இல்லைங்க. हम साधारण संदूक नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம உடன்படிக்கை பெட்டிங்க. हाँ, वाचा का संदूक है। நமக்கும் கர்த்தருக்கு உடன்படிக்கை இருக்கிறது. हमारे परमेश्वर के बीच में एक वाचा है। அந்த உடன்படிக்கை உடைப்பதற்கு யாருக்கும் அனுமதி उस கொடுக்காதீங்க. वाचा को तोड़ने के लिए किसी को अनुमति मत दो। அதான் ஆரோனை பார்த்து ஆண்டு சொன்னா, நீ எந்த நேரத்திலும் உள்ள வராது. इसीलिए आरोन से कहा तो किसी भी समय तो अंदर मत आ। அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கண்ட எல்லா நேரத்திலும் உள்ள வந்துட்டு என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. तो हर समय में मेरे अंदर आकर मेरे सामने नहीं खड़ा रहना है। நான் எப்போ சொல்றேனோ मैं जब कहता हूँ அப்ப ரத்தத்தோடு உள்ள வாங்க. तभी लहू के साथ अंदर आ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ये वाचा का संदूक बोले तो பரிசுத்தத்தை காக்கிற அனுபவம். पवित्रता को बरकरार रखने का अनुभव முதலாவது है। கீழ்ப்படிதல் மூலமாக உடன்படிக்கை உட்படுகிற அனுபவம். देखो आज्ञा मानने से जो वाचा के अंदर जाते हैं। இரண்டாவதாக दूसरा தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவம். पवित्रता को बरकरार रखने का एक अनुभव। இதில் யாராவது நாம் தவறு செய்திருந்தால் इसमें हम कोई गलती किए இன்னைக்கு तो ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு आज परमेश्वर क्षमा இனி मांगकर இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு हम ऐसी चीज को नहीं करेंगे ऐसा கர்த்தர் कहकर எங்களை மன்னிப்பாராக என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். परमेश्वर क्षमा करो करके हम पूछ सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாமும் யாரையும் தொடக்கூடாது, हम भी நம்மளையும் किसी- யாரும் தொட அனுமதிக்க கூடாது. हम भी किसी को नहीं चुना और कोई भी हमें चुने के लिए अनुमति नहीं करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து இன்னும் விளக்கமா பேசுவதற்கு வேண்டாம். देखो और भी इसके साथ साफ रीति में बात करने के लिए नहीं चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா क्यों बोले तो நம்ம ஆட்கள் ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ இல்லையோ, हमारे लोग आत्मिक जीवन में एक ऊंचाई पाए नहीं, पता नहीं। மாம்சிக காரியத்துல நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. शारीरिक जीवन में अच्छा एक ऊंचाई पाए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சின்ன பிள்ளை டகாட்டா கூட எல்லா காரியம் சொல்லிடுவாங்க. छोटा बच्चे के बस पूछे तो सब चीज बता So, बता இன்னும் देंगे। ஆழமா இதை தியானிக்க வேண்டாம், உங்களுக்கு அதிகமா நல்லா தெரியும்னு விசுவாசிக்கிறேன். तो हम इसमें और गहराई में अध्ययन करेंगे, आप सब जानते करके मैं So, विश्वास करता உங்களை हूं। தொடுவதற்கும் அனுமதிக்காதீங்க, பரிசுத்தை காத்துக்கொள்ளுங்க. देखो आपको कोई छूने के लिए अनुमति मत दो, पवित्रता को बरकरार रखो। மூன்றாவதாக तीसरा யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், निर्गमन 25वां अध्याय उसका 16 वचन, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. मैं तुम्हें देने वाला साक्षी पत्रों को उस संदूक में रखना। அல்லேலூயா. हालेलुया। நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணம். मैं तुम्हें देने वाला साक्षी पत्र। கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக परमेश्वर कहता है वह संदूक के अंदर நான் உனக்கு ஒரு சாட்சி பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். मैं तुम्हारा एक साक्षी का पत्र दिया அதை हूं। குறித்து பார்க்கும் பொழுது उसके बारे में देखते समय கர்த்தரே எழுதி கொடுத்த பிரமாணம் என்று நாம் பார்க்கிறோம். परमेश्वर खुद लिखकर दिया गया एक पत्र करके जानते हैं। அக்னிமயமான பிரமாணங்களை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். अग्नि के समान वो जो व्यवस्था को दिया करके देखते हैं। கர்த்தர் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், मैं तुम्हें दिया हूं, இந்த பிரமாணத்தை அந்த பெட்டிக்குள்ளாக வைங்க. ये व्यवस्था को वो जो संदूक अंदर रखो। அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் மிக முக்கியமான மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, हमारे आत्मिक जीवन में पहला और एक मुख्य चीज तीसरा कौन पता है? கர்த்தர் என்ன எழுதி கொடுத்தாரோ परमेश्वर जो क्या लिख कर दिया है அதற்கு ஏற்ற சாட்சியாக நம்ம வாழணும். उसका योग्य गवाही बनकर रहना ஒரு चाहिए। சாட்சியுள்ள வாழ்க்கை. एक गवाही के जीवन। அல்லேலூயா. हालेलुया। இந்த சாட்சியை ஒரு நாளுக்கு எடுத்து போட்டுற கூடாது. एक गवाही को कभी भी बिगड़ना नहीं चाहिए। இப்போ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கர்த்தர் எழுதி கொடுக்க காரணம் என்ன? ये जो साक्षी व्यवस्था का जो पुस्तक को क्यों लिख कर दिया है? ஏன் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார்? क्यों परमेश्वर आज्ञाओं को दिया है? ஏன் கற்பனைகளை கொடுத்தார்? क्यों अपना जो आज्ञाओं को दिया है? ஜனங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி அவர் கொடுத்தார். पर लोग ऐसा जीना करके सोचकर ऐसा दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? क्यों आज ये जो शास्त्रों को परमेश्वर में दिया है? அல்லேலூயா. பரிசுத்தாவின் மூலமாக எழுதப்பட்டு இருக்கிறதே.
पवित्र आत्मा के द्वारा लिखा गया है। பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இதை எழுதி இருக்கிறார்கள். बड़े बड़े पवित्र लोग इसको लिखे हैं। இத்தனை ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு புத்தகத்தை इतने हजार साल होते हुए उसके नाशने का कर கர்த்தர் सकते நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் परमेश्वर हमारे हाथ में लिख कर दिया है। காரணம் என்ன? कारण क्या है? இதன்படி வாழ்ந்து சாட்சியாய் இருக்க வேண்டும். इसके द्वारा जीकर एक गवाही बनकर रहना है। ஹalleluya. हालेलुया। யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது योशुआ का पहला अध्याय 8वां वचन में देखते யோசுவா समय அந்த தலைமை பொறுப்பை ஏறெடுக்கிறார். योशुआ जो एक ऊंचे पद को जो மோசே இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தார் ஒரு தலைவனாய் இருந்து. देखो एक मूसा एक सरदार बनकर उसको चला के लाया। ஆனால் இப்பொழுது மோசே இல்லை. अभी मूसा नहीं है। மோசேயின் இடத்தில் இப்பொழுது யோசுவா வருகிறார். मूसा के जगह में अभी योशुआ आता है। யோசுவா வரும் பொழுது योशुआ आते समय கர்த்தர் அந்த யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை திட்டவும் தெளிவாக ஒன்று சொல்லுகிறார். परमेश्वर योशुआ को एक चीज को सीधा रीति से एक बताता है। என்னன்னா क्या बोले तो இந்த நியாயப்பிரமாண புத்தகம், ये जो व्यवस्था का पुस्तक है, எந்த நியாயப்பிரமாண புத்தகம்? ये व्यवस्था का கர்த்தர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகம். परमेश्वर जो लिख के दिया वो व्यवस्था का पुस्तक உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, तेरे होठ से नहीं हटना है। இது எழுதியிருக்கிறவன்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி इसमें जो लिखा है उसको सावधानी बरकरार रखने के लिए இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. दिन और रात उसको अध्ययन करते रहना। அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், तभी तेरा जो मार्ग को सफल कर लेगा, புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். बुद्धिमान प्रभावशाली बनकर रहोगे। हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया। இப்போ யோசுவா ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றார். देखिए योशुआ अब एक ऊंचे पद में एक सरदार पद में அந்த आता है। உடனே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? आते ही परमेश्वर क्या कहता है? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் ये व्यवस्था का पुस्तक உன் வாயை விட்டு தூர போயிட கூடாது, तेरा होठों से नहीं हटना है, உன் வழியை விட்டு தூர போயிட तेरा கூடாது, मार्ग से नहीं हटना உன் है, சிந்தையை விட்டு தூர போயிட तेरा கூடாது. सोच से नहीं हटना है। இதையே தியானித்துக் கொண்டிருக்கணும், சிந்தையில இருக்கணும். देखिए इसको अध्ययन करना बोला तो तेरे दिमाग में रहना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆனால் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது देखिए मूसा का द्वारा इजराइल लोगों को देते समय அவர் சொல்லுகிறார், लेकिन वो कहता है இந்த சாட்சி இந்த 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 நியாயப்பிரமாணத்தின்படியே ये जो व्यवस्था के अनुसार ही நீங்கள் வாழ வேண்டும். आप जीना है। நீங்க வாழல அப்படினா உங்களுக்கு சாபம் வந்துரும், आप नहीं जिए तो श्राप आ जाएगी, வாழ்ந்தா ஆசீர்வாதம் வரும். आज जिए तो आशीष आएगी। இதன்படி நீங்க வாழ்வதற்கு கவனமாயிருங்க என்று சொன்னார். इसके अनुसार जीने के लिए आप सावधानी से रहना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லிட்டார், நீ ரொம்ப கவனமா இருக்கணும். इसराइल लोगों को भी कह दिया आप सावधानी से रहना है। அதை போல वैसे ही ஒரு தலைவனுக்கும் அவர் சொல்லுகிறார். एक सरदार को भी उसने वैसे कह दिया। சில வேளையில நமக்கு சில பேர் வந்து கேக்குற கேள்வி அப்படிதான் இருக்கும். कुछ समय में कुछ लोग ऐसा प्रश्न करते हैं, என்ன பிரதர் சொல்றவங்களே சரியில்லையே, क्यों ऐसा कहने वाले सही नहीं है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பிரசங்கம் பண்றவங்களே சரியில்லையே, संदेश देने वाला सही नहीं है, அப்படிலாம் சொல்லக்கூடாது. वैसे नहीं कहना है। ஹalleluya हालेलुया। சொல்லப்போனா ரெண்டு பேருமே கீழ்ப்படியணும். बोलेंगे तो दोनों जन भी आज्ञाओं को मानना है। ஹalleluya हालेलुया। விசுவாசிகளும் கீழ்ப்படியணும், ஊழியக்காரர்களும் கீழ்ப்படியணும். विश्वासी भी आज्ञाओं को मानना है, सेवक भी आज्ञाओं को मानना ரெண்டு है। பேருக்குமே சாட்சியின் வாழ்க்கை மிக அவசியம். दोनों को भी गवाही का जीवन मुख्य है। இந்த உடன்படிக்கை பெட்டியின் வாழ்க்கை என்பது ये जो वाचा का संदूक का जीवन बोले तो சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. गवाही का जीवन, அந்த சாட்சியை ஒரு நாள் கொடுத்துட கூடாது. वो गवाही को कभी भी हम नहीं छोड़ना है। ஏனால் யாத்ரா 34:29 பார்க்கும் பொழுது निर्गमन 34 से उसका 21 का देखते समय சாட்சி பலகைகளை தான் கர்த்தர் கொடுத்தார். साक्षी पट्टियों को परमेश्वर ने दिया है। அதுக்கு பேரே சாட்சி பலகைகள். उसका साक्षी पट्टी है। யாத்ரா 34:29 பிரதர். சாட்சி பலகைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. साक्षी का पट्टी करके कहा गया है। ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த சாட்சி பலகை தான் இந்த நியாயப்பிரமாண இது. वो जो साक्षी का तख्तिया है वही है जो संदूक है। ஹalleluya हालेलुया। அதனால என்னன்னா எல்லாரும் சாட்சியா இருக்கணும். इसलिए सब लोग गवाही के रूप में बनकर रहना அதான் चाहिए। இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னாங்க, इसलिए यीशु मसीह एक जगह पर कहता है, வேதபாரர்லாம் ரொம்ப பிரசங்கம் பண்றாங்க, जो शास्त्र के जो है निपुण है वो बहुत सारे जगह पर संदेश देते हैं, ஆனா அவங்க அதுபடி வாழல. लेकिन वो लोग उसके अनुसार नहीं அப்ப जीते हैं। எல்லாரும் வந்து கேக்குறாங்க, इसलिए सब लोग आके पूछते हैं। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, यीशु मसीह ने कहा அவங்க சொல்றதுபடியே நீங்க வாழுங்க. वो कहने के अनुसार आप जियो। ஹalleluya हालेलुया। அவங்க சொல்றபடியே நீங்க வாழுங்க, आप उनके कहने के जैसे जियो, செய்கைகளின்படி செய்யாதீங்க. उनका जो क्रिया के अनुसार मत करो। ஹalleluya. हालेलुया। இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, हमारे प्रश्न क्या है अभी, நான் கீழ்ப்படியணுமா சொல்லி கொடுக்கறவங்க கீழ்ப்படியணுமா அப்படின்னு. मैं आज्ञा को मानना है क्या, अगर सिखाने वाला आज्ञा को मानना யார் है? சாட்சியா வாழணும்? कौन सा गवाही का जीवन जीना है? எல்லாருமே சாட்சியா வாழணுங்க. सब लोग गवाही का जीवन சொல்லி जीना है। கொடுக்கறவங்க சில வேளையில தவறுனாலும் கூட अगर सिखाने वाले कुछ जगह पर अगर गिरे तो भी அந்த தவறான வழியில நாம் போக கூடாது. उस गलत रास्ते में हम नहीं जाना நமக்கு है। சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க, हमें सिखा दिए। ஹalleluya. हालेलुया। அவங்களை திருத்துவதற்கு ஆண்டவரால ஒரு நிமிஷம் போதும். देखो उनको सीधा मार्ग में रहने के लिए परमेश्वर के लिए एक पल काफी है। ஹalleluya. हालेलुया। நாம் எவ்வளவு பெரிய பாவிகளா தான இருந்து வந்திருக்கிறோம். देखो हम बहुत बड़ा पापी बनकर ही आए நம்மளே ना। திருத்தி இருக்கிறார்ல. हमें तो परमेश्वर सीधा அதே किया। போல மனுஷர்களாய் இருப்பதனால சில வேளை தவறலாம். कुछ मनुष्य है इसलिए कुछ समय में वो हिल सकते हैं। ஆனால் தவறாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். अगर हम परमेश्वर सोचा है कि हम किधर भी नहीं गिरना So, है। அப்போ நம்ம இந்த சாட்சி என்பதை எப்போதுமே காத்துக்கொள்ளணும். हमारे ये गवाही को हर समय हम बचा के रखना है। ஹalleluya. हालेलुया। அதான் எபேசியர் 4:17 வசனம் சொல்லுகிறது, एफेसियंस 4:17 में से कहता है, நீங்கள் மற்ற புறஜாதிகளைப் போல आप बाकी अन्य जाति के நீங்க अनुसार வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்க நடக்காதீங்க. आप अनर्थ
अनर्थ रीति का जो मन के है वैसा मत चलो। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற புறஜாதிகள் இந்த வீணான சிந்தையில நடக்கிறது போல अन्य जाति के लोग ये मन की अनर्थ की रीति में चलते हैं, இன்னைக்கு நாம வாழக்கூடாதான். ऐसा हम नहीं जीना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா क्यों ऐसा है? நம்ம கையில இன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கிறது. क्योंकि हमारे हाथ में एक न्याय का व्यवस्था है, நம்ம கையில ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमारे हाथ में एक पवित्र शास्त्रों को परमिशन ने दिया है, இதன்படி வாழ்வதுதான் சாட்சியே. इसके अनुसार जीना ही गवाही है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा थिस्सलुनीय दूसरा अध्याय 10वां वचन को देखते பவுல் समय அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், प्रेरित पौल ऐसे कहता இப்ப है, நான் உங்க மத்தியில எப்படி வாழ்ந்தேன். आपके बीच में हम कैसे जिया। 1 தெசலோனிக்கேயர் 2:10 போடுங்க பிரதர். दूसरा थिस्सलुनीय 2:10 को डालिए। நான் வாழ்ந்ததுக்கு मैं जीने के लिए தேவனும் சாட்சியா இருக்கிறாங்க, நீங்களும் சாட்சியா இருக்கிறீங்க. परमेश्वर भी गवाही है, आप भी गवाही है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்திருக்கிறார். परमेश्वर को गवाही देने लायक प्रेरित पौल जिया है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ வேண்டும். हम भी ऐसे एक அங்க गवाही சொல்லுங்க, का जीवन बिताएं। விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே विश्वासी लोग आपके जीवन நாங்கள் में எவ்வளவு பரிசுத்தமும் हम हर पवित्रता में நீதியும் धर्मिकता में பிள்ளையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு निर्दोष बनकर रहा इसे ऐसा। நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. आप भी गवाही है, परमेश्वर भी गवाही அப்ப है। சாட்சி என்பது गवाही बोले तो மனிதர்கள் நடுவிலும் இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாகவும் இருக்க வேண்டும். मनुष्य के बीच में भी होना चाहिए, जो परमेश्वर बीच में होना चाहिए। ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு முன்பாக ஒழுங்கா இருக்கிறேன், तो परमेश्वर के सामने में अच्छा गवाही हो। மனுஷனுக்கு முன்பாக எப்படினாலும் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. मनुष्य के सामने कैसा भी रह सकता हो ऐसा नहीं कहना சில चाहिए। பேர் மனுஷருக்கு முன்பாக நல்லா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, कुछ लोग मनुष्य के सामने अच्छे ऐसा रहता है, ऐसे दिखाते ஆனா हैं, தேவனுக்கு முன்பாக சாட்சியா இருக்க மாட்டாங்க. परमेश्वर के सामने गवाही बनकर नहीं ஆனா रहेंगे। பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், लेकिन प्रेरित पौल ऐसे कहता है, உங்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்திருக்கிறேன், मैं आपके सामने कैसे जिया हूं, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன், पवित्र जिया हूं, நீதியா வாழ்ந்திருக்கிறேன், धर्मिकता को मैं जिया हूं, பிள்ளையின்மையாய் வாழ்ந்திருக்கிறேன். निर्दोष बनकर जिया हूं। அதுக்கு நீங்களும் சாட்சியா இருக்கீங்க, தேவனும் சாட்சியா आज இருக்கிறீங்க. आज आप भी गवाही है, परमेश्वर भी गवाही है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நம்ம ரொம்ப அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டும். गवाही को हम सावधानी से परखना चाहिए। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 11 अध्याय 39 39 वचन में அங்க 39ல எப்படியே சொல்கிறது, 39 में ऐसा कहता है, அவர்கள் நற்சாட்சி பெற்றும். वो अपना गवाही पाकर भी, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு முன்னோர்கள், आज जो अपना पूर्व लोग அவங்க எல்லாம் நற்சாட்சி, விசுவாசனாலே நற்சாட்சியை பெற்றும் विश्वास के साथ वो अच्छी गवाही पाकर भी வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். जो बाचा बांधा गया उसमें वो नहीं प्रवेश कर नहीं पाए। ஹல்லேலூயா. 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 நல்ல சாட்சி இருந்துச்சுங்க, अच्छा गवाही था, அவங்க வாழ்க்கையில் நல்ல சாட்சி இருந்துச்சு, उनके जीवन में अच्छा गवाही था, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டாங்களே. प्रतिज्ञा जो किया उसको नहीं वो लोग ஆனால் हासिल कर நீங்களும் पाए। நானும் அப்படி இருக்க கூடாது. लेकिन आप और हम वैसा नहीं அதுக்கு जीना தான் चाहिए। அடுத்த வசனம் சொல்லுகிறது, उसका अगला वचन कहती நாம் है, அப்படிப்பட்டவர்களா இராமல் हम ऐसे लोग बनकर नहीं நமக்கு रहना ஒரு है, பூரண நிச்சயத்தை உண்டாக்கும்படியாக हम एक निश्चय को बनाने के लिए இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். यीशु मसीह आया है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னாக நியமித்திருக்கிறார். तो एक चीज भलाई चीजों का हमारे सामने एक नियुक्त किया है, அதுதான் இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல சாட்சி பெற்று हम अच्छे गवाही को पाकर வாழ்ந்தால் மாத்திரமே उससे जिए तो வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். प्रतिज्ञा किया हुआ जो स्वर्ग के राज्य उसको पा सकते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் என்பது ஒன்று கீழ்ப்படிதல். देखो वाचा का संदूक का अनुभव बोला तो पहले आज्ञाओं को मानना, அப்படி என்றால் நாம் உடன்படிக்கை உட்பட்டவர்களாய் மாற முடியும். वैसा तो हम वाचा संदूक के जो अंदर हो सकते हैं। இரண்டாவதாக நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. दूसरा हमारा पवित्रता को बरकरार रखने के लिए, ஏனென்றால் அங்கு தேவ மகிமை இருக்கிறது. क्योंकि उधर परमेश्वर का महिमा है। மூன்றாவதாக சாட்சியாய் வாழ வேண்டும். तीसरा गवाही बनकर रहना चाहिए। ஏனால் சாட்சியை காத்துக்கொண்டால் மட்டுமே வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். गवाही को हम बरकरार रखेंगे तो ही हम प्रतिज्ञा को पा सकते हैं। உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. आप और हमारे लिए वो नित्य अनंत काल के राज्य को परमेश्वर ने प्रतिज्ञा அதை दिया நாம் है, பெற்றுக்கொள்ள வேண்டும். उसको हम हासिल कर लेना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல பரிசுத்தவான்கள் தான் இருப்பாங்களாம். देखो स्वर्ग में पवित्र लोग ही रहते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தின் மாதிரியா இருக்கணும். देखो इसीलिए हमारे पहले मैंने कहा हम जो जीवन जीते हैं वो स्वर्ग के तुल्य में இங்க होना நம்ம चाहिए। பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்ந்தா தான் அங்க போய் நிக்க முடியும். देखो इधर हम पवित्र और गवाही के रूप में रहेंगे तो ही उधर जाके जी सकते हैं। ஓகே, நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்க போறோம். चौथा एक चीज को देखते हैं, யாத்திரம் 25ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். निर्गमन 25:17 में அங்க பார்க்கிறோம், उधर देखते हैं, பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. जो चौके सोने से अनुग्रह के आसन को बनाना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு கிருபாசனம் அந்த பெட்டியின் மீது பண்ணப்பட வேண்டும். देखो अनुग्रह के आसन उधर वो जो संदूक के ऊपर बना அது बना வேற रहना ஒண்ணும் இல்ல, அந்த चाहिए। அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி மேல் பரப்பு. देखो वो जो कुछ नहीं है, वो संदूक का जो ऊपर के भाग है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த மேல் பரப்புல ஒரு கிருபாசனம் பண்ண வேண்டும், பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். ऊपर एक कृपा अनुग्रह के आसन बनाना चाहिए, चौके सोने से बनाना இந்த चाहिए। கிருபாசனத்திற்கு மேலாக தான் ये जो अनुग्रह के आसन के ऊपर ही
கர்த்தர் மேகத்தில் காணப்படுவார். परमेश्वर बादल में दिखाई देता है. லேவியராகமம் 16 அதிகாரத்தின் 2வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. लेवी 16:2 में ऐसे कहती है, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் உன்னை சந்திப்பேன். तो अनुग्रह के आसन के ऊपर एक बादल में तुमसे मैं मिलूंगा. அல்லேலூயா. हालेलुया. அதை போல யாத்திராகமம் 25-22 அந்த வசனத்தை கூட பார்க்கும் பொழுது निर्गमन 25-22 उस वचन को देखते समय அந்த கிருபாசனத்தில வந்து நான் உன்னை சந்திக்க போகிறேன். उस अनुग्रह के आसन में आके तुमसे मिलूंगा. அப்போ இந்த கிருபாசனம் எங்க இருக்கிறது என்றால் ये जो अनुग्रह के आसन किधर है? நியாயப்பிரமாணத்துக்கு மேலா இருக்கிறது. व्यवस्था के ऊपर है. அந்த நியாயப்பிரமாண புத்தகத்துக்கு மேலா கிருபாசனம், वो व्यवस्था पुस्तक के ऊपर अनुग्रह के आसन, அதுக்கு மேல என்ன இருக்குன்னா தேவன் இருக்கிறார். उसके ऊपर परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல और जो पुराने करार के जीवन நம்ம में பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் தான் கிரியை செய்து கொண்டே இருந்தது. न्याय के जो व्यवस्था है वो क्रिया करती है. இப்ப கிருபை கிரியை செய்யுது. अभी अनुग्रह क्रिया करती है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் மீது கர்த்தர் நின்று கொண்டு இருந்தால் अभी जो न्याय का जो व्यवस्था के ऊपर परमेश्वर खड़ा हो तो நீங்களும் நானும் நிற்க முடியாது இந்த இடத்துல. आप और हम नहीं खड़े रह सकते. அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் நிற்க முடியாது. आप और हम खड़े नहीं रह ஏன்னா அந்த सकते. நியாயப்பிரமாணத்தின் சொன்னபடி அத்தனையும் நம்ம செய்ய வேண்டும். क्योंकि न्याय के पुस्तक के अनुसार कहा गया सब चीजों को हम करना ஆனா है. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா लेकिन परमेश्वर क्या அந்த कहता है? நியாயப்பிரமாணத்திற்கு மேல நான் ஒரு கிருபையை உனக்கு वो கொடுத்திருக்கிறேன். जो न्याय व्यवस्था के ऊपर मैंने एक चीज को दिया அந்த है. கிருபையின் மேல் நின்று நான் உன்னை சந்திக்க उस போகிறேன். अनुग्रह के ऊपर खड़े होकर मैं आज तुमसे मिलूंगा. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? अभी क्या बोले तो? கர்த்தர் என்னை சந்திப்பதற்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर मुझे मिलने के लिए एक अनुग्रह को दिया है. அந்த கிருபையை என் வாழ்க்கையில எப்பொழுது மூடி இருக்க வேண்டும். वो जो क्रिया है मेरा जीवन में वो डाप लेना அந்த चाहिए. கிருபை தான் என் வாழ்க்கையை மூடி இருக்கணும். वो अनुग्रह ही मेरा जीवन को இந்த डापा रहना चाहिए. உடன்படிக்கை பெட்டியின் மேல் பரப்பு கிருபையால் நிறைந்திருக்கிறது. जो वाचा का संदूक ऊपरी भाग है अनुग्रह से भरा है. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கிருபையில் தான் இருக்க வேண்டும். आप और हमारे जीवन अनुग्रह में रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. வேற எதுலயும் இருக்க கூடாது. बाकी किसी में नहीं रहना நீங்க चाहिए. சொல்லலாம் நான் ரொம்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறேன். आप कह सकते हैं मैं बहुत परमेश्वर का आज्ञा को मानता நான் हूँ. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பரிசுத்தமா இருக்கிறேன். परमेश्वर का हुआ शब्द में मैं पवित्र जीता हूँ. நான் சாட்சியா வாழ்றேன். मैं गवाही का रूप जीता हूँ. அப்படி இருந்தாலும் கூட மேல கிருபை இருக்கணும். उसका ऐसा रहेगा तो भी उसका ऊपर अनुग्रह चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தத்தை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. पवित्र रखकर घमंड नहीं करना है. சாட்சியை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. गवाही को रखकर घमंड नहीं करना है. என்னுடைய பலத்தை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. बल को रखकर घमंड नहीं करना है. என்னுடைய கீழ்ப்படிதலை வைத்து பெருமை பாராட்ட तेरा கூடாது. आज्ञा मानने को रखकर घमंड नहीं करना எனக்கு है. இருக்கிற பொறுமையை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. आपके पास रहने वाले धीरज को रखकर घमंड नहीं करना எனக்கு है. இருக்கிற வரங்களை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. मेरे पास रहने वाला वरदान को रखकर घमंड नहीं करना है. அத்தனையும் கிருபையினால் மூடப்பட்டு இருக்க वो வேண்டும். सब कुछ अनुग्रह से ढापा जाना है. கிருபையில் இருந்தா கர்த்தரை நாம் சந்திக்க उस முடியும். अनुग्रह से ही परमेश्वर को मिल सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 4 அதிகாரத்தின் 16 வசனம் இப்படியே சொல்லுகிறது. इब्रानी 4:16 में इस तरह कहता है, நீங்கள் இரக்கத்தை பெறவும் आप दया को पाने के लिए ஏற்ற காலத்தில் சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் नियुक्त समय में सहायता पाने के लिए தைரியமாக கிருபாசன தண்டையில் வரணுமா? निडर होकर अनुग्रह के आसन के बाजू में आना அந்த है. கிருபாசனத்துல எதற்கு வரணும் தெரியுமா? वो अनुग्रह के आसन में क्यों आना है? இரக்கம் கிடைக்கணும், अनुग्रह मिलना है, दया கிருபை मिलना है, கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும். अनुग्रह मिलना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கடந்த வாரத்துல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெமரி verse தான் நினைக்கிறேன். देखो गए हफ्ते का जो संडे स्कूल मेमोरी वर्स वही है. சங்கீதம் 101:1 बन संगीता 101:1 இரக்கத்தையும் நியாய நீதியையும் குறித்து பாடுவேன். तो दया और अनुग्रह के बारे में गाऊंगा. அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். परमेश्वर आपके भजन गाऊंगा. இரக்கத்தை நீதியை குறித்து பாடுறாராம். दया और अनुग्रह के बारे में गीत गाते हैं. அல்லேலூயா. हालेलुया. எதை குறித்து பாடுறாரு? किसके बारे में गाते हैं? அவருடைய இரக்கத்தை குறித்து, उसका अनुग्रह के बारे में, அவருடைய நீதியை குறித்து. उसके धर्म के बारे அப்ப में. அந்த இரக்கத்தையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பற்றிக்கொள்ள வேண்டும். दया और अनुग्रह का हमारे जीवन में बहुत पकड़ लेना है. அல்லேலூயா. हालेलुया. பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். झूठे जो चीज है उसको पकड़ लेने वाले अपना अनुग्रह को खो बैठते हैं. யோனா 2:8 அப்படி சொல்லுகிறது. यूना का 2:8 से कहता है, பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்காதீங்க. झूठे जो चीजों को उसको पकड़े मत रहो. கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு இருங்கள். परमेश्वर अनुग्रह को पकड़ रखो. அத ஒரு நாள் நம்ம இது பண்ணி நம்ம வந்து தொலைச்சிர கூடாது. वो कभी भी हम उसको खोना नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அந்த கிருபையை ஒரு நாள் அலட்சியம் பண்ணிர கூடாது. वो अनुग्रह को कभी में तुच्छ नहीं जानना है. கிருபைக்கு கீழ நியாயப்பிரமாணம் இருக்கு, மறந்துட கூடாது. वो जो अनुग्रह के नीचे व्यवस्था है भूल नहीं जाना है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கிருபையின் மேல நம்மட்ட பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். आज अनुग्रह के ऊपर परमेश्वर हमसे बात कर रहा है. கிருபையின் முன்னாடி நின்னு நம்மளோட பார்த்து கொண்டு இருக்கிறார். वो अनुग्रह के सामने खड़े होकर हमें देख रहा है. ஒரு நாள் வரும், एक दिन आएगा, கிருபை அப்படியே கொஞ்சம் நவுட்டிடுவாங்க. वो जो अनुग्रह को थोड़ा सा हटा देते हैं. அப்ப என்ன தெரியுமா இருக்கும்? அங்க நியாயப்பிரமாணம் மட்டும் தான் இருக்கும். तो सिर्फ उधर व्यवस्था ही रहती है. நியாய தீர்ப்பு நாள் அதுதான் நடக்க போகுது. न्याय के दंड के दिन वही होगा. அல்லேலூயா. हालेलुया. அதனால அந்த கிருபை இன்னைக்கு அலட்சியம் பண்ணிக்கொண்டு वो जो अनुग्रह को आज तुच्छ जानकर தவறான காரியத்தை செய்யக்கூடாது. गलत चीजों को नहीं करना है. தவறான காரியங்களை சபையிலோ ஆராதனைகளை செய்யக்கூடாது. गलत चीजों को आराधना में कलीसिया में नहीं करना है. அதை பயபக்தியோடு செய்ய वो வேண்டும். भय भक्ति के साथ करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ரோமர் 2 அதிகாரத்தின் 4 வசனம் சொல்லுகிறது, रोमियो 2:4 में कहती है, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் परमेश्वर का दया तुम्हें चंगा करने के लिए तुम्हें ऐसा उत्साहित करती है. அவருடைய தயவு, பொறுமை,
சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாதீங்க. तो उसका दया जो धीरज उसको तुच्छ मत जानो। அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, वैसे कहकर परमेश्वर அடுத்த कहता है, வசனத்துல உங்கள் மனக்கடினத்திற்கும் आपके जो हृदय के कठिनता है, குணப்படாத இதயத்துக்கும் ஏற்றபடி न चंगा हुआ हृदय के योग्य, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின நாளிலே परमेश्वर का दंड प्रकट होने वाले जो क्रोध के दिन, கோபாக்கினை குவிக்கித்து கொள்ளாதீங்க. तो क्रोध को नहीं भड़को। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கிருபையை अनुग्रही ஏனென்றால் क्यों पता है? தெய்வ பயத்தோடு அவரை ஆராதிப்பது. परमेश्वर के भय के साथ आराधना करने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கிருபையின் ஆசனம் மாத்திரம் இல்ல அப்படினா अनुग्रह का सिंहासन नहीं हो तो ஆரோன் கூட உள்ள போக முடியாது. सिर्फ हारून भी अंदर नहीं जा सकेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆரோன் எப்படி உள்ள போவார் தெரியுமா? हारून कैसे अंदर जाता पता है? அது வர்ணாக்கள் நான் விளக்குறேன். वो आने वाले दिनों में उसको அவர் मैं बताता ரத்தத்தை हूं। கொண்டுட்டு वो लहू को लेके இந்த जाकर கிருபாசனத்துல தான் தெளிக்கணும். दे अनुग्रह के सिंहासन के ऊपर छिटकता है। தெளிச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனோட பேசுவார். देखो उसके छिटकने के बाद ही परमेश्वर उससे बात करता है। ஹல்லேலூயா. हालेलुया। கிருபையின் ஆசனம் ஆசனம் இல்ல கர்த்தரை சந்திக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. अनुग्रह के सिंहासन के नहीं हो तो परमेश्वर से मिल नहीं सकता, बात भी नहीं कर நம்முடைய सकता। வாழ்க்கை கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும். हमारे जीवन अनुग्रह से भरकर रहना चाहिए। ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, रोमियो 5:2 इस तरह कहती है, அவர் மூலமாய் उसके द्वारा நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை ये अनुग्रह में प्रवेश करने का जो ये श्लाघ्य है, விசுவாசத்தினால் பெற்று विश्वास के साथ पाकर நிலை கொண்டிருந்து स्थिर पकड़कर தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே परमेश्वर की महिमा पाएंगे, ऐसे மேன்மை பாராட்டுகிறோம், घमंड करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த கிருபையில பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நாம் பெறணும். अनुग्रह में जो अंदर प्रवेश करने के लिए वो जो आशा को पाना है, அதுக்கு தான் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. इसलिए हमें विश्वास दिया गया है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த விசுவாசத்தினால आज विश्वास के இன்னைக்கு அந்த द्वारा கிருபையில நம்ம போறோம். उस अनुग्रह में हम प्रवेश करते இப்போ हैं। அதே விசுவாசத்துல நம்ம நிலைத்திருந்து वही विश्वास में स्थिर होकर என்ன பண்ணணும் அப்படினா क्या करना है? கிருபையின் மேல கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். अनुग्रह से ऊपर अनुग्रह पाना है। அது ஒரு நாள் वो एक दिन தேவ மகிமைக்குள் நம்மை அழைத்து செல்லும். एक दिन परमेश्वर की महिमा के अंदर हमें அந்த चलाती है। மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய மகிமைக்குள் நம்மை அழைத்து செல்லும். उस महापवित्र स्थल के महिमा के अंदर में चलाएगी। அதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. इसीलिए एक अनुग्रह दिया गया அந்த है। கிருபையை எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில மூடிக்கொள்ளுங்க. वो जो अनुग्रह का हर जीवन में ढाप लो। மோசே ஆண்டவரை பார்த்து இப்படியே கேட்டார், मूसा परमेश्वर को देखा ऐसा कहा, அப்பா உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் आपके आंखों में अगर दया मिली तो உங்க மகிமை எனக்கு காண்பீங்கப்பா. आपकी महिमा को मुझे प्रकट ஆண்டவர் சொன்னார், எனக்கு कीजिए। கிருபை கிடைச்சிருக்கு, நீ வா. मुझे अनुग्रह मिला तो ஆனால் आजा। ஒன்று அவர் ஒரு காரியம் அங்க சொன்னார், उधर एक कार्य को बताया, நான் உன்னை கடந்து போவேன். मैं तुमसे जाऊंगा नजदीक से, கடந்து போகும் பொழுது तो पार करते जाते என்னுடைய समय கரத்தினால் உன்னை மூடிக்கொள்ளுவேன். मेरे हाथों से तुम्हें छुपा लूंगा। என் முகத்தை நீ பார்க்க முடியாது, तू मेरे चेहरे को नहीं देख ஆனா என் सकता, பின்புறத்தை பார்ப்ப. लेकिन मेरे पीछे அந்த भाग को तू देखेगा। கரத்தினால் மூடுவதுதான் கர்த்தருடைய கிருபை. वो जो हाथ से जो छुपाता है वही अनुग्रह है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த கரத்தினால் மூடனால்தான் वो जो हाथ से अगर छुपा इसीलिए மோசே அந்த மகிமைக்குள் வாழ முடிந்தது. इसे मूसा वो महिमा के अंदर जी पाया, அந்த மகிமையோடு இணைந்திருக்க முடிந்தது. महिमा के साथ मिला रहा, அந்த மகிமையோடு வர முடிந்தது. महिमा के साथ वापस लौट So, இன்னைக்கு सकता। அந்த கிருபை இருந்தால் மாத்திரம் தான் தெய்வ மகிமை அடைய முடியும். अगर अनुग्रह हो तो ही परमेश्वर की महिमा को देख सकते हैं। இதுதான் உடன்படிக்கைக்கான காரியம். यही वाचा का कार्य है। இன்னும் சில காரியங்கள் உண்டு, और भी बहुत सारी चीज है, அது வராக்கள கர்த்தர் சித்தம் இருந்தால் பார்க்கலாம். आने वाला दिन में परमेश्वर इच्छा होता हम அதற்கு देखेंगे। மேலாக கேருபீன்கள் இருக்கிறது. उसके ऊपर करूब है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So, அப்ப இன்றைக்கு 4 காரியங்களை நாம் பார்த்து இருக்கிறோம். आज हम 4 चीजों को देखे हैं। இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு முதிர்ச்சி தன்மைக்கு கொண்டு வருவதற்காக. देखो हमारे आत्मिक जीवन में एक ऊंचाई में लेके आने वाला चीज है। ஹல்லேலூயா. ஒரு हालेलुया। மெச்சூரிட்டி லெவலுக்கு வரணும் நம்ம. ये जो ऊंचाई का स्थान में लेके அது என்னன்னா आती है। ஒன்று கீழ்ப்படிதலினால் உடன்படிக்கைக்குள் பிரவேசிப்பது. आज्ञा का मानने से वाचा का अंदर प्रवेश करने के लिए। இரண்டாவது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆவியை தக்க வைத்துக் கொள்வது. जो पवित्रता को बरकरार रखकर आत्मा को हम पा लेने के लिए। மூன்றாவது நாம் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். दूसरा हमारा गवाही को हम बरकरार रखने के அதனால வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். लिए। तभी जाके हम प्रतिज्ञा को हासिल कर सकते हैं। நான்காவது கிருபையினால் மூடப்பட்டு இருந்தால் चौथा अनुग्रह से अगर डापा गए तो ஒரு நாள் தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள एक முடியும். दिन परमेश्वर का महिमा को पा இந்த सकते हैं। 4 காரியங்களை கற்று இருக்கிறோம். आज एक 4 चीजों को हम सीखे हैं। மற்ற காரியங்களை வரும் நாட்களில் கர்த்தர் சித்தம் இருந்தால் பார்க்கலாம். आने वाले दिनों में परमेश्वर इच्छा हो तो हम देखेंगे। இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் आज ये वाचा का संदूक का अनुभव ஒவ்வொருவருக்கும் வரும்படியாக हर एक लोग के आने के लिए ஒப்பு கொடுக்க போகிறோம். हम अर्पण करने वाले हैं। ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழும்பி நின்று हम एक सब लोग खड़े हो जाएंगे, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास अर्पण करेंगे। ஸ்தோத்திரம். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை கிருபை
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அந்த உடன்படிக்கை பற்றி ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். एक चीज को मैं बताता हूँ, இந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிற ஸ்தலம் எதுவென்றால் ये वाचा का संग रहने वाला स्थल कौन सा है? तो யாத்ராம் 26 அதிகாரத்தின் 33 வசனம் சொல்லுகிறது, निर्गमन 26:33 ऐसे कहती है, இந்த சாட்சி பெற்றி திரைக்கு உள்ளாக வைக்க வேண்டும். ये जो साक्ष्य पत्र पर्दे के पीछे रहना चाहिए, ஸ்தோத்திரம். திரைக்கு உள்ளாக पर्दे के अंदर இந்த சாட்சி பெட்டி இருக்க ये வேண்டும். जो साक्षी का जो पेटी है वो रखना चाहिए. இந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா ये जो वाचा का संदूक का अनुभव हमारे जीवन में आना है तो திரைக்குள்ளாக இருங்க, पर्दे के अंदर रहो, திரைக்கு உள்ளாக இருங்க, पर्दे के अंदर रहो, தெய்வ சமூகத்துல இருங்க. परमेश्वर समूह में रहो. அந்த திரையானது वो जो पर्दा है பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. जो पवित्र स्थल और महापवित्र स्थल के लिए एक बाग को बनाती है. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த திரை மறைவில் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது आज आप और मैं जो पर्दे के जो डाप में हम रहते இந்த हैं, உடன்படிக்கையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ये जो वाचा का अनुभव है उसको पा सकते हैं. ஒவ்வொருவர் கர்த்தர் அதை கொடுக்கும்படியாக परमेश्वर हम हर एक को उसे देने के அப்பா लिए எங்களுக்குள் கீழ்ப்படிதலை கொடுங்கப்பா, हमारे अंदर आज्ञा को दो, எங்களுக்குள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற கிருபையை தாங்கப்பா. पवित्रता को बरकरार रखने के लिए अनुभव को हमें நாங்கள் दो. சாட்சியாய் வாழ வேண்டும் தகப்பனே. हम गवाही के रूप में जीना चाहिए, கிருபையினால மூடப்பட்டு இருக்க வேண்டும். अनुग्रह से ढापा जाना है. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ஒப்பு கொடுக்க सब போகிறோம். आंखें बंद कर अपने आप को அப்பா अर्पण எங்க करेंगे. வாழ்க்கையில இது வரட்டு தகப்பன். हमारे जीवन में आने दो. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நாங்கள் வாழணும்பா. जो महापवित्र स्थल का जीना है, நாங்கள் இந்த திரைக்குள்ளாக வாழணும் हम தகப்பனே. पर्दे के अंदर जीना है. நீங்க திரைக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா आप पर्दे के बाहर आए तो அது உடன்படிக்கை பெட்டியா இருக்க முடியாது. वो जो वाचा का संदूक बनकर नहीं रह யார் सकता. ஒருவர் திரைக்குள்ளாக அதிகமா இருக்கிறார்களோ जो कोई पर्दे का अंदर को बहुत सारे समय அவர்கள் बताते தான் हैं, உடன்படிக்கை பெட்டியா இருக்க முடியும். वही वाचा का संदूक बनकर रह सकते அவர்கள் தான் हैं, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியும். वही महापवित्र स्थल में रह सकते हैं, அவர்களே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க முடியும். वही आज्ञा को पालन मानने वाले हो सकते அவர்களே हैं, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க वही முடியும். पवित्र लोग बनकर रह सकते हैं, அவர்களே சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். वही गवाही को बचा सकते हैं, அவர்களே கிருபையினால் மூடப்பட்டு இருக்க वही முடியும். अनुग्रह से ढापा जाते அந்த हैं. கிருபையின் அப்பா நாங்கள் அந்த திரைக்கு மறைவாய் இருக்கிற वो जो पर्दे का जो छुपा झाड़ में है, அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்படியாக वो अनुभव हमें देने के लिए ஒரு விசரம் எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். ताली बजा स्तुति करेंगे. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆமென் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. திரைக்கு உள்ளாக இருக்கிற அனுபவத்தை தருவீராக. वो पर्दे के अंदर रहने वाला अनुभव को हमें दो. இன்னும் தேவ சமூகத்துல காத்திருப்பார்களாக. और परमेश्वर का समय में बाट அந்த जोड़ने மகா दो. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வர வேண்டும் தகப்பனே. महापवित्र स्थल के अंदर आना है, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருவீராக वो தகப்பனே. आत्मिक जीवन के ऊंचाई को पाना है, நாங்கள் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து वो जब आज्ञा को मान कर रहने கர்த்தருக்கு के लिए உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर से बाचा बांधा लोग बनकर रहना है, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் தகப்பனே. हमारे पवित्रता को बचा लेना இந்த है, பரிசுத்தை தொடுவதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாதுப்பா. हम पवित्रता को छूने के लिए अनुमति नहीं देना है, நாங்கள் உம்முடைய ஆவிக்குள்ளாக நிறைந்திருக்க வேண்டும். हमारा आत्मा के अंदर भरा रहना है, நாங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் தகப்பனே. हमारे गवाही को बचा लेना है, அந்த சாட்சியை காத்துக்கொண்டா हमें गवाही को बचा அந்த लेना है, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் जो தகப்பனே. प्रतिज्ञा को हासिल कर सकते அந்த हैं, சாட்சியை காத்துக்கொள்ள உதவி और செய்வீராக. प्रतिज्ञा को बचाने के लिए मदद கிருபையினால் कीजिए. மூடி இருக்க உதவி செய்வீங்கப்பா. आपके अनुग्रह से हमें ढाप लो, அந்த கிருபையினால தேவ மகிமை அடைய வேண்டுமே. वो जो अनुग्रह से परमेश्वर महिमा को पाना है, கர்த்தரே உமக்கு நன்றி. वैसा करने के लिए आपको धन्यवाद ஆமென் देते हैं. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே நன்றி ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் பரலோகத்தின் மாதிரியின்படி ஆண்டவரே, सब स्वर्ग के तुल्य में नमूने में, மண்ணால் உருவாக்கினாலும் கூட जो मिट्टी से बनाए हो तो भी பரலோக தேவனாகிய உம்முடைய சாயலை மண்ணான எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. आपके छाया को मिट्टी हमें दिया आपने. நாங்கள் செய்கிற ஆராதனை பூலோகத்துல செஞ்சாலும் हम जो करते हैं आराधना ये धरती पे करते हैं, அது பரலோகத்துல செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒத்த சாயலா இருக்கிறதா? जो स्वर्ग में करने वाला आराधना के छाया में है. எல்லாமே பரலோகத்தின் தேவன்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் இருப்பது போல இந்த பூமியிலும் கூட எங்களையும் ஆவி ஆத்துமா சரீரம் என்று பண்ணி இருக்கிற ஆண்டவரே पिता पुत्र पवित्र आत्मा जैसे स्वर्ग में वैसा हमें भी आत्मा प्राण और रूह में बनाया है। எல்லாம் பரலோக மாதிரி ஆண்டவரே सब स्वर्ग के तुल्य में है। வானம் பூமி பூமியின் கீழே जो स्वर्ग आकाश पृथ्वी और उसका नीचे எல்லாமே பரலோக மாதிரியின்படி இருக்கிறது सब ஆண்டவரே वो स्वर्ग के तुल्य में है। அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா इसके लिए वो धन्यवाद करते हैं। உடன்படிக்கை பெட்டியை குறித்து பேசுகிறீர் ஆண்டவரே वाचा के संदूक के बारे में आपसे आप बात की। முதலாவது மோசேடு சொல்லும் பொழுது பெட்டியை உண்டாக்குவாய் என்று சொன்னீங்க पहला मूसा से कहते समय संदूक को बनाओ करके कहे। அது ஒரு சாதாரணமானதா இருந்தது वो जो साधारण था எப்படி நீங்க மண்ணில மனுஷனை உருவாக்கும் போது அது சாதாரண களிமண் தான் சாதாரண ஒரு உருவம் தான் ஒரு சிலை தான் देखो साधारण लाल मिट्टी से आपने मनुष्य को रचा ஆனா एक साधारण அதற்குள்ள रूप நம்முடைய था। சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுதுதான் அவன் ஜீவாத்மாவானான் देखो उसके नथनों के अंदर आप जो श्वास को फूकते समय वो जीवात्मा बना। அதே போல உடன்படிக்கை பெட்டி சாதாரணமாகத்தான் உருவாக்கப்பட்டது देखो जो वाचा का संदूक साधारण रूप से तैयार किया गया। ஆனா சாட்சியின் பிரமாணம் வைக்கப்பட்ட பிறகு அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று மாறினது ஆண்டவரே देखो साक्षी का बंधन रखते ही परमेश्वर का संदूक करके बन गया। கேள்வி கேட்காம கீழ்ப்படிதல் तो आप प्रश्न नहीं करते ऐसा आज्ञा पालन करना। அந்த மோசையை சொன்னீங்க மோசே கேட்கல ஏன்பா இதுக்கு இந்த நீளம் இந்த அகலம் ஏன் அப்படின்னு கேட்கலப்பா तो उस दिन मूसा ने प्रश्न नहीं किया कि इसका ऊंचाई लंबाई चौड़ाई क्यों है करके। கர்த்தர் செய்ய சொன்னார் செய்வேன் परमेश्वर करने के लिए कहा किया। இந்த மரத்தினால் தான் செய்யணும் ये जो पेड़ के साथ அதை सही இப்படி करना தான் है செய்யணும் उसको ऐसे ही करना है। அப்படியே கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே वैसे ही उसने आज्ञा को माना। மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அதை செய்வாய் என்று சொன்னீங்க जो पर्वत में तुम्हें दिखाया गया उसके नमूने के अनुसार तू करो। கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தாங்கப்பா जैसे मूसा को आपने सिखाया वैसे ही भी इजराइल लोग भी किए। அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க மோசேயும் சந்தோஷப்பட்டாங்க उसको देखकर आप भी खुश हुए मूसा भी खुश हुआ। நாங்களும் அப்படியே கீழ்ப்படியணும் ஆண்டவரே हम भी वैसे ही आज्ञा को मानना है। நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் नूह ने जैसे परमेश्वर ने आज्ञा दिया वैसे सब कुछ किया। ஏன் ஆண்டவரை பேழை क्यों परमेश्वर नाव இஜகாட்சியம் ये जहाज क्यों ஏன் 300 முழ நீளம் क्यों 300 हाथ लंबाई ஏன் அதுக்கு 50 முழ நீளம் क्यों उसका 50 जो ஏன் 30 முழ உயரம் क्यों 30 हाथ ऊंचाई கேள்வியே கேட்கலப்பா कुछ भी प्रश्न नहीं किया। எதுக்கு 3 தட்டு எதுக்கு ஜன்னல் எதுக்கு வாசல் ஒரு கேள்வி கேட்கல क्यों 3 मंजिला कुछ भी नहीं पूछा। எல்லாம் கீழ்ப்படிந்தானப்பா सब आज्ञा को माना। அதே போல ஆபிரகாமை உன் மகனை பலியாக செலுத்து என்று சொல்லும் பொழுது ஏன் என்று கேட்கல फिर आप अब्राहम जो अपने बेटे को बलि चढ़ाने कहा उसने प्रश्न नहीं किया। ஏன் சர்வாங்க दहन बलियाल செலுத்தணும் क्यों सर्वांग दहन बलि करके उसे चढ़ाना है। होम बलि के रूप में चढ़ाना है क्यों होम बलि के रूप में चढ़ाना है। கர்த்தருக்கு அசைவாட்டம் பலியாக சும்மா காமிச்சிட்டு விட்டுறலாமே परमेश्वर सामने ऐसे दिखा के छोड़ सकते हैं ना। இல்லை नहीं அந்த ஆபிரகாமின் கீழ்ப்படுதல கர்த்தர் பாராட்டி நீங்க ஆசீர்வதித்தீங்க उस दिन अब्राहम की जो आज्ञा को मानना उसका आपने तारीफ करके अपने उसे आशीष किया। இந்த கட்டளையை கீழ்ப்படியும் பொழுதுதான் உடன்படிக்கையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே देखो व्यवस्था का आज्ञा पालन करते समय ही ये जो आशीष है हमारे लिए। முதலாவது நான் கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய ஆசீர்வாத நிச்சயம் तो पहला हम आज्ञा को मानते समय आशीष निश्चय நாங்கள் है। கீழ்ப்படியும் போது தான் நீங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறீங்க हम जब आज्ञा को मानते तभी हमसे आप वाचा बांधते அது हैं। நோவாவா இருக்கட்டும் ஆபிரகாமா இருக்கட்டும் மோசையா இருக்கட்டும் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும் और नूह होने दो अब्राहम होने दो मूसा होने दो इस्राएल लोग होने दो। கீழ்ப்படியும் பொழுது நான் உடன்படிக்கை உண்டாகிறது ஆண்டவரே देखो आज्ञा को मानते समय वाचा बांधते நாங்கள் हैं। எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் हम ஆண்டவரே भी हर चीजों में आज्ञा को मानना चाहिए। குமாரனா இயேசு கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானாராம் देखो मसीह यीशु भी जो संघर्ष पाए उसे जो व्यवस्था सीख लिया அப்படியே நாங்களும் கீழ்ப்படியணும்ப்பா वैसे हम भी जीना है। இந்த தண்டுகளை கலற்றப்படவே கூடாது वो डंडा निकाला नहीं जाना है। கலற்றப்படவே கூடாது वो डंडा निकाला ही नहीं जाना है। எல்லாவற்றையும் சாதாரணமாய் தொடுவது போல உடன்படிக்கை பெட்டி யாரும் தொட முடியாது साधारण रूप से सब छूते हैं वैसे वाचा का संदूक नहीं छूना है। அதை தொடக்கூடாது उसे नहीं छूना है। தண்டுகளை மாத்த அந்த கம்பம் மாத்திரம் தான் எல்லாரும் தொடணும் सब लोगों को डंडे को सिर्फ छूना है। அதுதான் தோளில் சுமக்கப்படணும் वही कंधे में उठाया जाना है। எங்களுடைய ஜீவித்தை அப்படியே கர்த்தர் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறீங்க वैसा हमारे जीवन को वैसे पवित्रता बरकरार रखा आपने। எல்லாவற்றையும் தொடுது போல தொட்டு அசுத்தப்படுத்த கூடாது सब छूते वैसा छूकर अशुद्ध नहीं करना है। அதே போல எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ற பாத்திரங்களை போல பாத்திரங்கள் அது பயன்படுவதில்லை देखो हर समय इस्तेमाल करने वाले बर्तन के सामान उपयोग नहीं அது होती है। சாதாரணமானது அல்ல அசாதாரணமானது वो साधारण नहीं असाधारण है। எங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும் ஆண்டவரே हमारे भी जीवन वैसे ही होना चाहिए। பூமியில சகல ஜனங்களை பார்க்கலாம் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீங்க पृथ्वी में सारे लोगों से तुल्य में हमें विशेष रूप में खड़ा किया। எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீங்க हमारे साथ परमेश्वर आप है। எங்களுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது ஆண்டவரே आपके अंदर आपके प्रसन्नता है। நாங்கள் கூட அப்படியே எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக हमें भी वैसे बचाने के लिए आप मदद कीजिए। அது மாத்திரமல்ல सिर्फ वो नहीं அந்த உடன்படிக்கை பெட்டி உருவாக்கப்படும் பொழுது எல்லாரும் தொட்டாங்கப்பா देखो जब वाचा का संदूक बनाते हुए सब लोग छुए। அதை பெசலேலும் தொட்டான் அகோலியாவும் தொட்டான்
போட்டான், ஞானமுள்ள எல்லாரும் தொட்டு 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 பண்ணினாங்க. तो बेसलेल भी छुआ, गुलियाल भी छुआ, सब लोग ज्ञान वाले सब लोग उसको छू कर ஆனா அது பூர்ணம் அடைந்த பின்பு, सब पूर्ण हुआ तब அவருக்குள்ள சாட்சி பிரமாணம் வைக்கப்பட்ட பிறகு उसके अंदर साक्षी पत्र रखने के बाद எல்லாரும் தொட முடியாது. सब लोग छू नहीं सकते, ஆரோனும் தொட முடியாது. हारून भी नहीं छू सकता। நாங்களும் குழந்தைகளாக விசுவாசத்துல சிறியவர்களா இருக்கும் பொழுது எப்படி இருக்கலாம்? देख हम भी विश्वास में बच्चे बनकर बालक बनकर कैसे भी जी सकते हैं, ஆனா பூர்ணம் அடைந்த பிறகு पूर्ण पाते समय தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட பூர்ண மனுஷனை தரித்துக் கொள்ளும் பொழுது परमेश्वर सृष्टि के रचा गया जो पूर्ण मनुष्य को हम எங்களுக்குள்ள விசேஷித்த பயம் வரணும், பக்தி வரணும். हमारे अंदर विशेष भय आना है, भक्ति आना है। எங்களை யாரும் ஈஸியா தொட முடியாதப்பா. हमें कोई भी आसानी से नहीं छू सकते हैं। ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்தணும்ப்பா. पवित्र आत्मा कैसे चलाता है वैसे ही चलना है। அந்த தண்டுகள் எங்கே சுமந்து கொண்டு போகிறதோ அங்கேயே நாங்கள் செல்லணும். वो डंडा हमें किधर ले जाती है उधर हम भी जाना है। தேவ ஆவியானவர் நடத்துகிறபடி நடத்தணும். पवित्र आत्मा कैसे चलाता है वैसे हम चलना है। நடத்தணும், நாங்கள் நடத்தப்படணும். जो चलाना है हम भी चलना है। ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். आत्मिक चीजों को आत्मिक रीति के संबंध में बात நீங்க करना சொன்னீங்க, है। आपने कहा கழுதையும் மாட்டையும் ஒரே நுகத்துல வச்சு புட்டி உழ முடியாது. देखो गधे और बैल को एक ही एक जू में लगाकर हल नहीं चला सकते. एक जू में लाकर हल नहीं चला सकते। அப்படித்தாங்களே வாழ்க்கையும் ஆண்டவரே. वैसे हमारा जीवन भी है। நாங்கள் மாடுகளை போல மாடுகளா தான் இணைந்து போகணும். तो बैल के साथ बैल के साथ ही मिलके जाना है। கழுதை இழைக்க முடியாது. गधे को मिला नहीं सकते। அப்படிதான் விசுவாச ஜீவிதத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவத்தை தருவீராக. वैसे हम आत्मिक जीवन में पवित्रता को बरकरार रखने के अनुभव हमें दीजिए। நான் கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை உள்ளே வைத்துக்கொள். मैं दिया हुआ साक्षी पत्र अंदर रखकर, நீர் எழுதி கொடுத்த சாட்சி பிரமாணம் ஆண்டவரே, आप लिख के दिया हुआ साक्षी पत्र है, அந்த சாட்சியை காத்துக்கொள்ளணும். वो गवाही को हम बरकरार रखना எபிரேயர் चाहिए। 12:11 படி, इब्रानियों 12:11 के अनुसार 12:11 के अनुसार எங்கள் சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். हमारे गवाही का वचन के अनुसार शैतान को जीत सकते हैं। வெளிப்படுத்தல் 1:9 யோவான் சொல்லுகிறான், प्रकाशित वाक्य 1:9 में यूहन्ना कहता है, சாட்சியின் இயேசுவை பற்றிய சாட்சியின் வசனத்து நிமித்தமாக தான் நான் பத்மு தீவில் இருந்தேன் என்று சொல்லி, यीशु मसीह पाया हुआ जो वचन को ही कर में बदमुस टापू में था। गवाही के वचन के कारण, गवाही के वचन के कारण में टापू में था। எங்கள் சாட்சி தான் விசேஷம் ஆண்டவரே. हमारे गवाही विशेष है, இது வெறுமனே கற்பனைகள் அல்ல. ये सिर्फ वो जो तख्तियां नहीं है। நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்தாதான் அந்த சாட்சியின் பிரமாணம் ஆண்டவரே. वो हम गवाही के रूप में जिया तो वही साक्षी का जो पत्र है। वो இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரமாணத்தின்படி வாழல நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அந்த உடன்படிக்கை பலகைகளையே மோசே உடைத்து போட்டு விட்டான் ஆண்டவரே. जैसे मालूम पड़ा इस्राएल लोग आज्ञा को पालन नहीं किया, वो तख्तिया को उसने तोड़ डाला मूसा ने। மற்ற புறஜாதிகளை போல வீணான சிந்தையில் நடக்க கூடாது. उसे अन्य जातियों को लोगों के जैसे अनर्थ सिद्ध में नहीं रहना चाहिए। பரிசுத்தமா நடக்கணும், पवित्रता में चलना நீதியா चाहिए, நடக்கணும், धार्मिकता में चलना चाहिए, பிள்ளை இல்லாதவர்களாய் நடக்கணும், निर्दोष बनकर चलना चाहिए, தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் நடக்கணும் ஆண்டவரே. मनुष्य के सामने परमेश्वर और परमेश्वर सामने एक अच्छा गवाही पाना है। எல்லாவற்றுக்கும் மேலாக सबके ऊपर இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கிறது. ये जो वाचा के संदूक के ऊपर अनुग्रह के सिंहासन है। கிருபாசனம் வந்த உடனே நியாயப்பிரமாணம் அகற்றப்படவில்லை, அது உள்ளதான் இருக்குது. देखो ये अनुग्रह के सिंहासन आने के बाद व्यवस्था नहीं हटाया गया, उसका अंदर ही है। யோவான் 1:17 படி ये यूहन्ना 1:17 के अनुसार நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் உண்டாக்கப்பட்டது, जो न्याय का जो है वो मूसा के द्वारा बनाया गया, आया है। ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. अनुग्रह सत्य यीशु मसीह के द्वारा आया है। நியாயப்பிரமாணம் உள்ளதான் இருக்கிறது. वो व्यवस्था अंदर ही है। நீங்கள் கிருபையினால் நிற்கிறோம், கிருபையினால் ஊழியம் செய்கிறோம், கிருபையினால் சாட்சியா இருக்கிறோம். हम अनुग्रह के साथ सेवा करते हैं, खड़े हैं, सब परमेश्वर का अनुग्रह है। உள்ள நியாயப்பிரமாணம் இருக்கிறது. अंदर न्याय के जो प्रमाण है। நீங்க சொன்னீங்க, आपने कहा நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசனங்களை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி. व्यवस्था और भविष्यवाणी को मिटाने के लिए नहीं, उसको पूरा करने के लिए आया करके என்னதான் கிருபையில் இருக்கணும் சொன்னாலும் கூட எங்களுக்குள்ளாக உம்முடைய கற்பலகைகள், உம்முடைய சாட்சியின் பலகைகள், கற்பனையின் பலகைகள் எப்போதும் இருக்கணும் ஆண்டவரே. देखो कितना अनुग्रह होने दो, हमारे अंदर वो जो 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 वाचा का जो तख्तिया वो अंदर रहना चाहिए। கிருபையினால சிங்காசனத்தில் கிருபாசனத்தில் தைரியமா வருகிறோம். देखो अनुग्रह के साथ हम निडर होकर वो सिंहासन के बाजू में आते हैं। எங்கள் ஜீவியம் பரலோகத்தின் சாயலோடு ஒத்திருக்கட்டும் ஆண்டவரே. हमारे जो जीवन है स्वर्ग के तुल्य में होना चाहिए। ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. हर एक दिन में ऐसे चलाइए। உடன்படிக்கை பெட்டி அநேகர் நடத்தி சென்றது. जो वाचा का संदूक को कई लोगों चला के लेके गया, லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி சென்றது. लाखों लोगों को इसने चलाया। ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தோட கர்த்தர் முன் சென்றீங்க. देखो जो वाचा का संदूक के सामने अग्नि के खंभा और मेघ के खंभा बनकर आप गए। உடன்படிக்கை பெட்டி போல இருந்தாலும் கூட हम वाचा का संदूक बनकर रहे, फिर भी நடத்துகிறது நீங்க தானப்பா. हमें चलाने वाला आप ही है। ஏன்னா கிருபாசனத்தின் மேல நான் காணப்படுவேன், நான் இருப்பேன் என்று சொன்னீங்களே. अनुग्रह सिंहासन को मैं होऊंगा, मैं पाया जाऊंगा अगर कहे। எவ்வளவுதான் கிருபை 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 என்று சொன்னாலும், कितना भी अनुग्रह 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 कहते கற்பனை என்று சொன்னாலும்,
கற்பனை என்று சொன்னாலும் व्यवस्था करके बोले तो भी அதற்கு மேலாக கர்த்தர் இருக்கிற பிரசன்னம் இருக்கிறது ஆண்டவரே. उसका ऊपर आप है, आपकी प्रसन्नता है। அந்த பிரசன்னம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. आपके प्रसन्न के बिना हम कुछ नहीं कर सकते हैं। நீங்கள் என்னில் வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். आप हमारे अंदर जो वाचा में बरकरार என்னாலே எல்லாமல் ஒன்று செய்ய கூடாது. आपके बिना हम कुछ नहीं कर सकते हैं। ஆண்டவரே நீங்களோட வராவிட்டால் நாங்க இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட முன்னேற முடியாது. आप हमसे हमारे साथ नहीं आया तो हम एक कदम भी हम आगे नहीं बढ़ सकते। எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன் சொல்லட்டும்பா. सब में आपके समूह हमारा आगे जाना चाहिए। நல்ல வேதத்தின் ஆழங்களுக்குள் நடத்தி சென்னீங்க. अच्छा, अब शास्त्र के गहराई में हमें चलाया, உதித்த மகனை இன்னும் பலப்படுத்துவீராக. जो सिखाया जो दास को आप और भी चलाइए, இன்னும் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. और भी जो गुप्त चीजों को प्रकट कीजिए। இன்னும் தேவன் வெளிப்படுத்துவதை அறிந்து கேட்டு ஆவிக்குரியவைகளை ஆவிகளோடு சம்பந்தப்படுத்தி வெளிப்படுத்த கிருபை தருவீராக. और भी जब परमेश्वर प्रकट करते हैं वो आत्मिक रूप से संबंध करके बात करने के लिए இதை उनकी मदद கற்றுக்கொண்ட எங்களை இதற்கு சாட்சியா நிறுத்தும். कीजिए। सिखाया हमें भी गवाही के रूप में खड़ा कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, ஆமென். आमीन।